சரண்யா வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கு விரைவாக போட்டு உங்கள் அம்மா ஆட, நான் பாட, நீ ஓட அப்படின்ற மாதிரி இருக்கு பாலாஜி சொன்னது. இருந்தாலும் மகிழ்ச்சி. என்ன சார், என்ன சரண்யா? என்ன மாதிரி பொய் சொல்றாங்க ஒரு அவரு இப்படி பொய் சொல்லக்கூடாதுல்ல சரண்யா? பொய் பேச மாட்டேன் சார். இல்ல சார், நானும் 11 வயசுல ரேடியோல பேச ஆரம்பிச்சேன் சார். 11 இயர்ஸ்ல ஹிந்தில தான் ஒரு ஷோ ஆரம்பிச்சேன். அப்போ அப்பல இருந்து நானும் தமிழ் பேசிட்டு இருக்கேன். 2 வருஷம் கழிச்சு எனக்கு தமிழ் பேசுறேன்னு சொல்லிட்டு தமிழ் ஷோ கொடுக்க ஆரம்பிச்சாங்க ரேடியோல. ஃபர்ஸ்ட் ஹிந்தில 2 வருஷம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பல இருந்து என் தமிழ் நல்லா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏன் தமிழோட சரணைய தமிழ் நல்லா இருக்கும்னு நல்லாவே தெரியும். இது உங்களுடைய தேங்க்யூ சரண்யா சார். இந்த நிகழ்ச்சியை நானும் ஒரு நேரம் வந்து கேட்கிறோம், பெருமையாகவும் ஆசையாகவும் அன்போட காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து வெயிட் பண்ணுறேன். எல்லா புகழும் பாலாஜிக்கு. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். 7 மணி சேரும். நன்றி சார். நன்றி பாலாஜி, நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்க போறோம். இப்பவே நான் சொல்லிடுறேன், ஆல்ரெடி சொன்னதுதான். உங்களுடைய சிக்னல் அண்ட் ஆடியோ ஃபுல்லா இருக்கா, சரியா இருக்கா அப்படிங்கறத இப்பவே செக் பண்ணிடுங்க. ஏன்னா சார் கூட பேசக்கூடிய அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் டிக்கெட் உங்களுக்காகவே நம்ம ஷேர் சாட் வழங்கும் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதனால மறந்துடாதீங்க, சிக்னல் அண்ட் ஆடியோ கனெக்டிவிட்டி இப்பவே செக் பண்ணிக்கோங்க. டிபிஎம்ஸ் நான் கூப்பிட்ட உடனே நீங்க பேச ஆரம்பிச்சிடுங்க. ஓகே? எஸ் சார். ஒன்ஸ் அகைன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சார். இன்றைய நிகழ்ச்சியில் இன்று ஒரு தகவல்ல எங்களுக்காக என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க சார்? வி ஆர் வெயிட்டிங் சார். சரி, அதாவது சில விஷயங்கள் நம்ம கிராண்டடாக எடுத்துப்போம் சொன்னேன் சரண்யா. அதாவது நமக்கு விபத்து நடக்காது, நமக்கு தவறு நடக்காது, தப்பு நடக்காது, நமக்கு நல்லதே நடக்குன்ற மாதிரி எல்லாருமே பாசிட்டிவாக நினைக்கிற தவறு கிடையாது. அந்த வகையில் நான் பொதுவாக ட்ரெயினில் போகும்போது அலாம் வைக்கிற பழக்கம் இல்லை. எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது இருந்தால் எழுப்பிவிட சொல்லுவேன். அல்லது அந்த பாடியிலே அந்த பயோ கிளாக் உண்டு இல்லையா, அதன்படி நான் எழுந்துருவேன் சரண்யா. நேற்று என்ன ஆச்சுன்னா, நான் திருநெல்வேலியில் 6 மணிக்கு இறங்கணும் சரண்யா. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் விட்டு கிளம்பி தாமிரபரணி 6 தாண்டின அப்புறம் தான் எனக்கு முழிப்பு வந்தது. அதுக்கப்புறம் வள்ளியூரில் போய் இறங்கி அங்கே இறங்கின உடனே எனக்கு ஒரு பயம். எங்கடா அவன் ஃபைன் போட்டால் பிரச்சனை இல்லை, நீ படிச்சுலாம் இருக்கியா, அறிவு இல்லை அப்படின்னு திட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் டிடி யாராவது பார்த்து திட்டுவாங்களான்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே சோகமாக நடந்து போய்ட்டு இந்த பெட்டியோட, இந்த பேக்கோட. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்தார். சார், நீங்கள் ஆண்டாள் சொக்கலிங்க தானே? ஆமாங்க. நான் பொதுவாக அந்த பல் விளக்காமல் யார்ட்டையும் பேசுறதில்லை, ஆனால் இன்றைக்கி பேசக்கூடிய வாய்ப்பு. அவரும் என் மாதிரி நான் உங்களுடைய பெரிய ஃபாலோவர் சார், நான் ஒரு விண்மில் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் கேட்டால் வெங்கடேசன் சொன்னார். ஐயோ சூப்பர், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொன்னார், சார் இது மாதிரி நான் தூங்கிட்டேன், நான் இங்கே இறங்கிட்டேன், எனக்கு ஒரே ஹெல்ப்பு, நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் அவர் அந்த ஊரில் இறங்க வேண்டியவர், வள்ளியூரில். அவர் உடனே வெளில போய் எனக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் எனக்கு மறுபடியும் திருநெல்வேலி போகிறதுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். உடனே அவர் எடுத்துகிட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பி போனார். என்னென்னா சரண்யா, இது 2 விஷயங்கள். நம்ம தவறு பண்ணாலும் அங்கே காப்பாற்றுறதுக்கு நம்ம தெரியாமல் செய்த தவறு காப்பாற்ற கடவுள் இருக்கார். நம்பர் 2, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பயோ கிளாக் ஏன் இன்றைக்கி வேலை பார்க்காம போச்சு அப்படின்னு சொன்னால், கடந்த 2 மாதமாகவே பயங்கர ப்ரெஷர் சரண்யா. உச்சக்கட்ட ப்ரெஷரு. அதாவது இதுதான் காரணங்கள் இல்லை. அதாவது ஒரு சின்ன விஷயம்னு சொன்னால், ஒரு பொருள் எடுத்துக்கும் போது ஆட்கள் பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. அப்புறம் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸு அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்மக்கிட்ட இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருக்குது. நாம் இப்போ இருக்கிற நிலைமை பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்மளோட முட்டாள் எவனுமே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை இன்றைக்கி உணர்த்தியது சரண்யா. அது என்ன ஃப்யூச்சரில் நடக்கணும், இது நான் இன்னும் பெட்டராகணும்னா வாயை கம்மி பண்ணணும் சரண்யா. அதுதான் இதுக்கு தீர்வு. இது உங்களுக்கும் இப்போ நான் சொல்கிறதோட முழு அர்த்தம் புரியுமா புரியாதுன்னு தெரியல. உங்களுக்குன்னு சொல்கிறது எல்லா நம்ம அன்பு சகோதர சகோதரி அத்தனை பேருக்கும் இது ஒரு காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு என்றைக்கு இதே போல் வேறு ஒரு சிச்சுவேஷன், வேறு ஒரு சூழ்நிலை உருவாகி அதில் நீங்கள் ஒரு கைதியாக மாட்டும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் புரியும்.
அதோட அப்போ அது போல் ப்ரெஷர் வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம அப்போ அதிகம் பேசணும்னு அர்த்தம். அப்போ பேச்சை கம்மி பண்ணணும். வெளி உலக தொடர்பை வந்து துண்டிக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் சரண்யா. இதுதான் அதோடைய உள்ளர்த்தம். ஸோ நானும் உங்களுக்கு ஏதாவது சொல்ல இல்லை சரண்யா, அதாவது அப்படி சொல்ல சரண்யா, அதாவது வெளி உலகம்னா இப்போ நீங்களோ இப்போ உங்கள் அம்மாவோ இல்லை என் அம்மாவோ நான் என்னோடய மனைவியோ ஃப்ரெண்ட்ஸோ அப்படி தான் சொல்லலை. வெளி உலகம் என்பது நம்ம புற உலகத்தை சொல்கிறேன், நம்ம பாடிக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை. உலகம் என்பது மனிதர்களை நான் பேசலை. அது பொருள் மேலே ஆசையாக இருக்கலாம், ஒரு இடம் மேலே ஆசையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அதை வந்து தேடுவதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே நம்ம இறங்கணும். ஏதாவது வந்து பேச்சை குறை மூச்சை கவனி அப்படின்றது தான் இங்கே தத்துவம் சரண்யா. சரண்யா சொல்லுங்க. அதாவது பேச்சை குறை மூச்சை கவனி அப்படின்னா அதான் அதோட உள்ள அர்த்தம். மூச்சை கவனிக்கும்போது தியானத்துக்கான விஷயம் இல்லை சரண்யா. மூச்சை கவனிக்கும் போது ஒரு ஒரு விஷயத்தையும் மறுபடியும் வயசாகுதில்ல சரண்யா, உணர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் இதோட உள்ளர்த்தம். ஸோ நானும் உங்களுக்கு சொல்வது, நீ லைஃப்பில் பெரிய ஒரு சக்ஸஸை பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து கனவு. எனக்கு கேட்குது சரண்யா, எனக்கு நல்லா கேட்குது சரண்யா, எனக்கு நல்லா கேட்குது நிறைய. சரி சரண்யா, இதோட முடிச்சு எனக்கு கேள்வி ஆரம்பிக்க. நான் சொல்ல வந்த விஷயம் வர, பட் பேச்சை குறை மூச்சை கவனி, அவ்வளோதான். ஏதோ உங்களுக்கு என்ன புரியுதோ அப்படி எடுத்துங்க. நான் சொல்ல வந்த விஷயத்தில் அதுவும் ஒரு ஒன்றா அந்த கருத்து தான். விஷயம் என்னென்னா, அந்த பேச்சை கவனி, பேச்சை குறை அப்படின்னா வெட்டி பேச்சை குறை, வீண் பேச்சை குறை, புறம் பேச்சை குறை, அப்புறம் வந்து தேவையில்லாத பேச்சை குறை, அது அத்தியாவசியமான பேச்சை வந்து அதை மட்டும் வளர்க்கடு, அதை மட்டும் அதிகப்படுத்து, அவசியமற்ற பேச்சுக்கள் நமக்கு தேவையில்லைன்றதா ஒரு உள்ளர்த்தம் சரண்யா. சூப்பர் சார், சூப்பர் சார். அற்புதமான ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தீங்க சார். அதாவது தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு உன்னுடைய நோக்கம் என்னவோ, உன்னோட கோல் என்னவோ அதை நீ நோக்கி பயணிப்பா. உனக்குள்ள என்ன நிகழுது அப்படிங்கறத உணர்ந்துனாலே போதும். தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர்ல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். கார்த்திக் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கார்த்திக் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கார்த்திக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். இப்போ நீங்க ஒரு பாட்டை போட்டுறணும், ஏன்னா வந்து ஆரம்பமே அபசகுணமா இருக்க. எஸ் சார், எஸ் சார். கார்த்திக், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, சரியா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, எஸ் சார். என்ன பாட்டு பாடலாம் சார்? என்ன பாட்டு உங்களுக்கு நல்ல பாட்டு, என்ன பாட்டு தெரியும் சரண்யா? மௌன ராகத்துல தான் பாட்டு தெரியுமா? சரண்யா ரொம்ப ஒரு பாட்டு பாடுங்க. பாலாஜி ஒரு பாட்டு சொல்லுங்க பாலாஜி. இசைஞானி இளையராஜா இசையில ஒரு பாட்டு பாடுங்க சரண்யா. சின்ன தாயவள் தந்த ராசையோ இல்லைன்னா யமுனை ஆற்றில் ஈர காற்றில் ஏதாவது பாட்டு பாடுங்க. யமுனை ஆற்றிலே பாடலாம். ஓகே சார் உங்களுக்கு? ஓகே. அப்படியே சரண்யா, இப்போ நீங்க 96 படம் ஞாபகம் வச்சுங்க, யமுனை ஆற்றில போடுங்க சாங், ஸ்டார்ட் மியூசிக். மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு சரண்யா மைக்ல பாடுறாங்க, நம்மள ஓடுறோம். விஜய் சேதுபதி அங்கிருந்து ஓடி வருவார் சரண்யா. எஸ் சார், எஸ் சார். யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நானாட, பாவை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமை தீர்க்காத கண் இங்கும் அங்குமே தேட. தேங்க்யூ சார். கடைசியா மூஞ்ச பாத்துக்கலாம், பாத்துங்க. இது எங்க சொல்லுவாங்க சார்? 485 ரிக்வெஸ்ட் இருக்கு சரண்யா, 485 ரிக்வெஸ்ட். எஸ் பாலாஜி, எக்கச்சக்க பேர் ரிக்வெஸ்ட்ல இருக்காங்க. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் நேயர் கனெக்ட் பண்ணுவோம். கோகிலா இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்க. ஹலோ கோகிலா. ஹலோ, வணக்கம், வாழ்க. நான் எங்க இருந்து பேசுறீங்க கோகிலா? அண்ணா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்கண்ணா. ஓகே, இது மாதிரி பேசிருக்கீங்களாமா? இல்ல, பேசுனதுல ஃபர்ஸ்ட் டைம்னா இங்க தங்க விமானத்துக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் வந்தப்ப கொண்டு வந்து இது பண்ணிருக்காங்கண்ணா. ஒரு தடவை நேர்ல பாத்துருக்கேங்க. ஓகே, உங்க கணவர் பேருமா? அவர் என்ன பண்றாரு? ஐடில ஒர்க்
இருக்காருங்களா? ஓகே, எனக்கு அந்த அந்த சம்பவத்தை நான் ரெக்கலெக்ட் பண்ணோம்ல, மன்னிச்சுக்கோங்க கோகிலா. உங்கள் கேள்வி கோகிலா? இல்லை இல்லை கம்மகேன் மேம், மெதுவாக பேசுங்க. அண்ணா 2 பசங்கங்கண்ணா. சரி. பரணிதரன், சஞ்சய்தரனுங்க. பெரியவன் 12th படிக்கிறான், சின்னவன் 6th படிக்கிறானுங்க. சரிம்மா. பெரியவன் இப்ப ஜேஇ எழுதுனானுங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து 94.5% எடுத்திருக்கானுங்க. சரி. செகண்ட் செஷன்ல எழுத போறானுங்கன்னா அவனுக்கு இன்ஜினியரிங்ல எந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நல்லா இருக்குங்கண்ணா, எது எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் வந்து நான் சொன்னதை கேட்பீங்களா கோகிலா? கேட்பாங்கண்ணா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுக்க சொல்லாதீங்களா? இல்லைங்கண்ணா, அதை எடுக்கிற ஐடியா இல்லைங்கண்ணா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்க குடும்பமே வாழ்வாங்க வாழுமா. என் வயசுல ஒரு 10 வயசு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேம்மா. நல்ல முடிவு எடுத்தீங்க. அப்ப நான் நல்ல மனைவி நல்ல கணவன் நடத்துமா வீட்டில்? ஆமாங்கண்ணா. என்ன கோர்ஸ் அவனுக்கு செட் ஆகும்? இல்லம்மா, இப்போ அவர் இப்போ ஐஐடி போறாரா, நீ என்ஐடி போறாரா? நான் ஃபர்ஸ்ட் ஐஐடி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்குங்க. நான் சொல்றது என்னன்னா, அம்மா அதாவது இதில் எனக்கு கருத்துக்கள்லாம் உண்டு. பட் அது அந்த தம்பி வந்து எடுக்கட்டுமாம்மா, அந்த பரணிதரனுக்கு அந்த கருத்து எடுக்கட்டுமா, அந்த முடிவு எடுக்கட்டுமே? இல்ல அவன் விருப்பப்படிதான் வந்துட்டு விட்டுருக்கு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஓபன் மைண்டடா இருக்கா? இல்ல அது ஓகே. இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னா உங்க பையனுக்கு என்ஐடி ஷார்ட் கிடைக்குமா? என்ஐடி திருச்சி கிடைக்குமா? சூப்பர்ங்க, தேங்க்ஸ்ங்க. ஆமா, அவனை வந்து அங்க நல்ல ஒரு இன்ஸ்டியூட்மா என்ஐடி திருச்சிக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. உங்கள் பையனை எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐஐடியோட என்ஐடி பெட்டரு. அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அவர் நல்லா இருப்பார், சிறப்பாக இருப்பார், அமோகமாக இருப்பார்மா. ஓகேங்கண்ணா, உங்கள் வாழ்க்கை அப்படியே படிக்கட்டுங்கன்னா கண்டிப்பாக என்ஐடி திருச்சியில் அவனுக்கு நினச்சது வந்து கிடைக்கட்டும். நன்றிம்மா. 9442636363 ஜிபே அனுப்பிச்சிருக்குமா. நன்றிம்மா. முடிஞ்சது வந்துட்டு இப்ப ஆண்டாள் கோவிலுக்கு இது பண்ணீங்கல்லங்க, அதுக்கு கூரை அமைக்கிறதுக்கு அதுக்கு நம்மளால முடிஞ்சு நாங்க சாய் சிவாக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். யாராவது அவர் சொல்றாரோ நாங்க அனுப்பிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அம்மா இந்த உங்களுக்கு நான் என்ன எனக்கு சொன்ன ஞாபகம் இல்லை. பட் குருவாயூர் மட்டும் ஃபேமிலியோட ஒரு வாட்டி போயிட்டு வாங்க கோகிலா. சரிங்கண்ணா. ஆமா, நீங்க வந்து கொஞ்சம் இப்போ எனக்கு தெரியாது, இப்போ நல்லா ஹாப்பியாக பேசுறீங்க. பட் எனக்கு இஃப் ஐ எம் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி வெயிட் கெயின் பண்ணியிருக்கலாம் இந்த ஷார்ட் டைமில். மேபி ஐ எம் ரைட் ஆர் ராங், அது உங்களுடைய முடிவு. நீங்கள் சொல்கிறது தான் அது உண்மை. இல்லை 3 years கூட சர்ஜரி பண்ணிச்சுங்கண்ணா, பண்ணியிருக்கு. அதுதாங்கண்ணா, அதுக்கப்புறம் தான் ஏன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி. இல்லை அது ஓகே கோகிலா சிஸ்டர். நான் சொல்கிறதுனா வெயிட் கெயின் பண்ணியிருக்கீங்களா இப்போது? ஆமாங்கண்ணா, கொஞ்சம் வெயிட், அதுக்கப்புறம் வெயிட் கெயின். ஓகே, நீங்கள் இப்போ அதான் என்னுடைய ப்ரிடிக்ஷன்மா. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் குருவாயூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. பட் குருவாயூர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுப்பாருமா அந்த குருவாயூரப்பன். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா. சர்வம் தேங்க்யூ. நன்றிம்மா. அடுத்த நேர இணைப்புல இருக்கீங்க. ஜெய் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார். ஹலோம்மா, வணக்கம். வணக்கம்மா. சார் எனக்கு 28 ஏஜ் ஆகுது. நான் எம்ஏ முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஊர்மா நீங்க? நாங்க சென்னை. சென்னையில் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஜெய்? இல்ல என் பேர் ஜெய் இல்லைங்க, சும்மா ஸ்லாட்காக ஜெயின்னு வச்சு. என் பேர் செல்வி. செல்வி. சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல ஷார்ட்டா சொல்றதுக்கு அது சென்னைன்னு. சரி ஓகே. செங்கல்பட்டுல எங்க இருக்கீங்க? செங்கல்பட்டு மகேந்திர சிட்டில. ஓகே. அதாவது நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் வந்து ஒரு நல்ல கோயில் நரசிம்மர்மா. நரசிம்மர் வந்து மனது வைக்க ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? நார்மலாவே ஸ்ரீராமர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி அவருதான் நினைச்சு வேலை செய்வேன், எப்பவுமே நினைப்பேன். ஓகேம்மா, நல்லதுமா. ராமர் நரசிம்மர் ஒன்று தானம்மா? ஆமா ஆமா ஆமா. சரிங்களா? நாளை என்பது நரசிம்மனுக்குள்ளே நாங்கள் நரசிம்மரை ப்ரே பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அதனால தான் கேட்டேன். மகேந்திரா ஸ்ட்ரீட்னா உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் பக்கம் தான்மா. அதனால் வந்து நீங்கள் அந்த ஒரு ரெகுலராக ஒரு 1 month ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் அந்த நரசிம்மரை சேவிக்க பழகுங்க. நிச்சயமாக அந்த நரசிம்மர் நினச்சா உங்களுக்கு கிடைக்குமா.
இன்னொரு விஷயம் கேட்கலாமாப்பா? சொல்லுங்கம்மா. அது சரியா தப்பான்னு தெரியல. நான் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்கம்மா. எனக்கு எப்படி மேரேஜ் அமையும்? எப்படி அம்மா நீங்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டில் போகிற வரவங்களாம் எனக்கு எப்படி மேரேஜ் ஆகும்னு கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் நல்ல பொண்ணு, ஒழுக்கமாக வளர்த்துக்க உங்கள் அம்மா அப்பா. நீங்கள் வந்து மற்ற பெண்கள் மாதிரி நான் இவனை லவ் பண்ணுறேன் அவனை லவ் பண்ணுறேன்னு போய் உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு தாலி கட்டிட்டு வந்து நிற்கலாமா? நீங்கள் ஜெனியூனாக இருக்கீங்க. இந்த தேதி வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு மேரேஜ் எப்படி அமையும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவோட வளர்ப்பு சரியான வளர்ப்புன்னு அர்த்தம் செல்வி. அப்போது இந்த கேள்விகள் யார்ட்டுமே கேட்காதீங்க. என் மாப்பிள்ளை ஹைட்டாக இருப்பானா, குள்ளமாக இருப்பானா, கருப்பாக இருப்பானா, சோப்பாக இருப்பானா, படிச்சிருப்பானா, வெளிநாட்டு வேலையா, வடக்கு பக்கம் வருவானா, கிழக்கு பக்கம் வரனா, எந்த நாய்க்கும் வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கம்மா. அது வந்து நம்ம வாழ்க்கை. நீங்கள் நல்ல பெண்ணு, நல்ல எம்ஏ என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ முடிச்சிருக்கேன்ப்பா. எம்ஏ என்ன படிச்சிங்க? டிகிரி தான் பண்ணியிருக்கோம். இல்லைம்மா, டிகிரியில் என்ன படிச்சிங்கம்மா? எம்ஏ தமிழா, ஹிஸ்ட்ரியா, எக்கனாமிக்ஸா? தமிழ் தான் படிச்சோம். தமிழ் எங்கே படிச்சிங்க? நாங்க திருவண்ணாமலையில படிச்சோம். நாங்கள் இல்லை, நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லணும், சரிங்களா? திருவண்ணாமலையில படிச்சேன். வினை தொகைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். வினை தொகைக்கு உதாரணமா? நான் முடிச்சு ஒரு 4 years ஆயிடுச்சு. நான் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிறேன். ஏபிசிடிலாம் தெரியுமாம்மா? சரி. அது நம்ம படித்து 28 வருஷம் 20 வருஷம் 24 வருஷம் ஆச்சு. நம்ம மறக்கிறோமா அதை? அதுதான் உண்மைதான். எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு வினை தொகைனா என்னன்னு தெரியாதவங்க இருக்கீங்களா? சரி, திருக்குறள் ஒரு 5 திருக்குறள் சொல்லுங்கள். துப்பு தூ தூ துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூ மழை தூ 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 அகர முதலை எழுத்தலாம் ஆதிபவன் முதற்றே உலகு. இது 2 திருக்குறள் எல்லா ராயலுக்கும் தெரியும். அடுத்தது நீ ரொம்ப தூரம் போகணுமா? நீ எனக்கு தெரிஞ்சு இப்போ கவர்மெண்ட் வேலை கூட நான் தப்பாக சொல்கிறேன் தாயி. நரசிம்மரே ஓடிவிடுவேன். நீ கும்பிட்டேன் நான் செல்வி. நீ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுது வழிபாரு அக்கா. உங்களுக்கு விஓ வேலை கிடைச்சிரும். கட்டாயம் விஓ வேலை கிடைக்குமா? நான் எம்இன்னு புரிஞ்சுட்டேன், மன்னிச்சுங்க. நல்லா வளர்த்துருக்காங்க. யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு நல்ல அந்த வேலைக்கான தகுதியை வளர்த்துங்க. அதுதான் உங்கள்கிட்ட மைனஸாக இருக்குமா? அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் செல்வி. ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேரம் இணைப்புல இருக்கீங்க. அம்சராணி இணைப்புல இருக்கீங்க. அம்மா பேசுங்க. அம்சராணி சார். அம்மா வணக்கம். வணக்கம். வாங்க வாழ்க அப்படின்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் சீக்கிரம் பொது வீடு கேட்டு உங்களுக்கு அழைப்புகள் வந்து கொடுக்கணும். பிளஸ் பண்ணுங்க சார். நல்லதே நடக்குமா? எங்கேருந்து கூப்பிடுங்க அம்சா? பண்டாரப்பேட்டை சார். வண்ணாரப்பேட்டை. உங்கள் கணவர் என்ன பண்ணுறாரு? கார் டீலர் சார். கார் டீலராம்மா? ஆமா சார். சரிம்மா. நீங்கள் நல்லா திருப்பதி பெருமாள் தான் உங்களுக்கு பாக்கி கடன் இருக்குமா? ஓகே சார். ஏதாவது கடன் இருக்கா அவருக்கு? இல்ல சார், நான் கொரோனா அப்போ வீட்டுக்கு இருந்தேன். கோல்டு போடுறேன்னு சொல்லிட்டு போய் போட்டுட்டு வந்தேன். சரிம்மா. வேற எதுவும் நான் கேள்வி வந்து நீங்கள் போட்டிங்களா போடலான்றது இல்லை. கடன் அவருக்கு பாக்கி இருக்குன்றது என்னோட கேள்வி. இருக்கா இல்லையா? நான் இருக்குன்னா இருக்கு, இல்லைனா இல்லை. சாரி சார், இல்ல சார். ஆமாம். என்னோட பதில் நான் திரும்பவும் சொல்கிறேன். இருக்குமா? அந்த பெருமாள் காலை பிடிச்சிங்க. அந்த பெருமாள் உங்களுக்கு வீடை கொடுப்பார். அந்த பாலாஜி பவனம் விரைவில் உங்களுக்கு வசமாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். நன்றி சிஸ்டர். நன்றி. தேங்க்யூ சார். சரண்யா மாமி இருக்கேலா? வினை தொகை கேட்டோன்னா ஊறுகாய் இப்போதான் கேட்குது மாமி. மாமி உங்கள் லைன் ப்ராப்ளம் இருக்கு. எஸ் சார், எஸ் சார். இந்திரா இணைப்புல இருக்கீங்க. ஆட்டோ பக் ஆகுது சார். நிறைய பேர் கனெக்ட் ஆனவனே. எஸ், இந்திரா இணைப்புல இருக்கீங்க. பேசுங்க இந்திரா. ஆல்ரைட். கனகா இணைப்புல இருக்கீங்கம்மா. பேசுங்க கனகா. இணைப்புல இருக்கீங்க. பேசுங்க கனகா. ஓகே. அன்னை இணைப்புல இருக்கீங்க. பேசுங்க அன்னை. இணைப்புல இருக்கீங்க. பேசுங்க சரண்யா. சுனிதா சார். இந்த வினை தொகைன்னு கேட்டல, வினை தொகைக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? ஒருத்தர் ஊறுகாய் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆமா, ஊறுகாய் தான். ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறிய காய்ன்னு சொல்லுவாங்க. இனிமேல் ஊறுகாய் மாமி என்று அழைக்கப்படுகிறது. நீங்க சரியாக சொன்னதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆமா. வினை தொகை. எஸ். ஓகே. சுனிதா லவ் இணைப்புல இருக்கீங்க. பேசுங்க
சுனிதா இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்க. ஓகே, சங்கர் ராமன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். நான் ஆல்ரெடி அண்ணன் சரவணன் ஒருத்தர் காஞ்சிபுரம் சார். ஆமா. தம்பி ஆல்ரெடி உங்களோட போன சரியா, சிக்னல் சரியில்லை சரியா. எஸ் சார், எஸ் சார். சங்கர் சார், உங்க ஆடியோ சரியா இல்ல, பாத்துக்கோங்க. மீண்டும் ட்ரை பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி. கே ஜோதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஆமா சார், வணக்கம் சார். வணக்கம் ஜோதி, வாழ்க வளமுடன். மகளுக்கு திருமணம் யாருக்குமா? ஆலோசனை. யாருக்கு? மகளுக்கு திருமணம். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? எங்கேருந்து? நான் நாகர்கோயில இருந்து. நாகர்கோயில் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ராமன்புதூர். சரிம்மா, உங்கள் குழந்தை என்ன பண்ணுறாங்க? அவ சும்மா தான் இருக்கா, படிச்சிருக்கா, எம்எஸ்சி முடிச்சிட்டு சும்மா தான் இருக்கா. உங்கள் பொண்ணு பேர் என்ன? பேர் ஷர்மிளா. ஷர்மிளா இருக்காங்களா பக்கத்தில்? பக்கத்துல இல்லங்க, தள்ளி இருக்கா. அவங்களுக்கு நல்லா சுருள் முடி இருக்குமா? ஆமா. அப்போது வந்து கட்டாயம் கல்யாணம் நடக்கும். திருச்செந்தூர் அருளால் நடக்கும். ஒரு 3 மாதம் நம்ம டைம் கொடுக்கலாமா? சுவாமிஜி ஒரு 3 மாதம் டைம் தரேன். கம்ப்யூட்டர் லாக் 3 மாதம் நடக்குமா? திருச்செந்தூர் முருகர் எல்லாம் நடக்குமா? நன்றி ஷர்மிளாம்மா, வாழ்க வளமுடன். ஓகேம்மா, அழைப்பிற்கு நன்றி. பத்மினிமா, நீங்க ரொம்ப நேரமா ரிக்வெஸ்ட் கேட்டுட்டே இருக்கீங்க எங்களை கனெக்ட் பண்ணுங்கன்னு. நீங்க உங்க போன்ல தெரியுற பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணினா மட்டும்தான் எங்களால உங்களை கனெக்ட் பண்ண முடியும். சோ ரிக்வெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க கனெக்ட் பண்றோம். ஓகே. எஸ் மணிகண்டன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் நம்ம திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். மணிகண்டன் வணக்கம். வணக்கம். எந்த ஊர்? சொந்த ஊர்? திருப்பூருங்க சார். சொந்த ஊர் தர்மபுரிங்க சார். சரி மணிகண்டன், சொல்லுங்க. அங்கே கொத்தனார் வேலை பார்க்குறீங்களா? இல்லைங்க சார். என்ன பண்ணுறீங்க? சார் கம்பெனி வச்சிருக்கேன் சார். டிப்ளமோ முடிச்சுட்டு வீட்லயே கம்பெனி வச்சிருக்கேன் சார். ஓனா நீங்கள் எங்கே பேசிருக்கீங்களா? ஆமா சார், ஒரு டைம் பேசிருக்கேங்க சார். சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நீங்கள் SVB இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் மணிமேகலை பேசுறேங்க சார். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேங்க சார். ஏன் 28/2/1971 5 மணியா? ஆமாங்க சார். கேன்சலாக சரண்யா மணிமேகலை. சார் மணிமேகலை ஒரு 2 வீக்ஸ் பேக் பேசினாங்க இல்லையா, என்னுடைய அன்பு சகோதரி, எங்கள் அக்கா. எஸ் சார், எஸ் சார். மணிமேகலை அக்கான்னு சொன்னால் சரிடா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட்னு சொல்லலாம். சரிங்க அப்படின்னா அதான் மணிமேகலை உங்களுடைய மைனஸ். இவங்ககிட்ட நான் பேசினேன் சார், ஒரு 2 டேஸ் பேக். எப்போ இன்னைக்கு நேற்று தான் பேசினேன் இவங்ககிட்ட. ஓகே சார். அது நேற்று தான் பேசினேன். ஆமாம், பேசி உங்களை விஷயம் இது இவங்க ஒரு இன்புட் என்ன கொடுத்தாங்கன்னா, இவங்க வந்து எனக்கு ஒரு வகையில் சொந்தம் இந்த அம்மா. கரெக்டா மணிமேகலை? சார் சார் இல்லைங்க சார், நான் பருத்திப்பள்ளி மணிமேகலைங்க சார். பருத்திப்பள்ளியா? ஆமாங்க சார். பருத்திப்பள்ளி இங்கே நீங்கள் ஓகே, அந்த கருப்பா குள்ளமாக இருப்பீங்க அந்த மணிமேகலை. இந்த ட்ராவல்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்களா அந்த மணிமேகலை தானம்மா? சார் அந்த ட்ராவல்ஸ்லாம் பண்ணீங்களா அந்த மணிமேகலையான்னு கேட்குறேன். சரிம்மா சரிம்மா, ஒழுங்காக பேசுங்க அப்பனா. சரிம்மா, உங்கள் கேள்விம்மா. அம்மா வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. உங்க சிக்னல் சரியா இல்ல, ஃபுல் சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு மீண்டும் ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு கிளிக் பண்ணுங்க, நாங்க உங்களை கனெக்ட் பண்றோம். ஓகே. அடுத்த நேயர் கணேஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. வணக்கம்ண்ணா. நான் பரப்பையில இருந்து பேசுறேன். நான் பரப்பையில இருந்து கணேஷன் பேசுறேன். கணேஷ், உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே பேசியிருக்காங்களா? நானே பேசியிருக்கேன். விட்டுருங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார் ப்ளீஸ். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் CUP கப் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. 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 எஸ் சார், சொல்லுங்கள் சார். சார் என் பேர் சிவலிங்கம் சார். என் பேர் சொக்கலிங்கம். வணக்கம் சார். உங்களை நான் காஃபி சொக்கால மீட் பண்ணியிருக்கேன் சார். சிவலிங்கம் எந்த ஊர் சார் நீங்கள்? பெங்களூர் சார். வேலூர் மாவட்டம். ஆனால் ஒர்க்கு இதெல்லாம் பெங்களூர்ல சார். சரி, ஓகே. உங்கள் கேள்வி சார். ஒன்று சார் 43 ஏஜ் ஆச்சு, மேரேஜ் ஆகல. ஒன்றும் இல்லைன்னு ஏன்பா சொல்கிற? சரி, நீங்கள் அன்றைக்கே இதே கேள்வி தானே கேட்டிருப்பீங்க, காஃபி சொக்காலையோ? ஹலோ. இதான் சார் கேட்டேன். 4 கோயில் ஃபாலோ பண்ண சார். ஆ அன்னைக்கு கூட இதான் சார் கேட்டேன். அது சரி, என்னாச்சு கோயில் போயிட்டு அப்புறம்? 3 கோயிலுக்கு ஃபாலோ பண்ணேன்.
அதான் குருவாயூர் போயிட்டு வந்தேன். ஆ அப்புறம் திருவண்ணாமலை. சரி. அப்புறம் நீங்க அதாவது 3 கோயில் ஃபாலோ பண்ணணும் சார். அப்புறம் திருச்செந்தூர் 4 கோயில் சொன்னீங்க, 3 கோயில் ஃபாலோ பண்ணுறீங்க. இல்ல சார், அதான் திருச்செந்தூர், குருவாயூர், திருவண்ணாமலை, திருப்பதி. சரி, 4 போயிட்டு வந்துட்டீங்க. 4 ஃபாலோ போயிட்டு வந்தோம் சார். கட்டாயம் கல்யாணம் நடக்கும் சார், ஷூராக நடக்கும் சொல்லிங்க. முதல்ல ஒன்றும் இல்லைலாம் பேசாதீங்க சார், அப்படி பேசாதீங்க சார், தவறான வார்த்தை சார் அது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா மேட்ரு ஓவர், அவ்வளோதான். சரிங்களா? பரவாயில்ல, நான் ஒன்றும் தவறாக சொல்ல சார், நிச்சயமாக நடக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு கோயிலுக்கு போக சொன்ன ஏதாவது பணம் கேட்டேன் உங்கள்கிட்ட உங்கள் காஃபி சொக்கால பேசுறதுக்கு? இல்ல சார். சரி, நீங்கள் ஜோசியர்லாம் போயிருக்கீங்களா? ஏதாவது இந்த கல்யாணம் ஆகணும்னு போயிருக்கீங்களா? அதான் நம்மள பாக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் பார்த்தோம் சார். அப்புறம் யாரும் பார்க்கல சார். இல்ல நான் அது கோயிலுக்கு போய் பார்த்தது எனக்கு பிசினஸ் நல்லா போயிடுச்சு. இல்ல என்ன சார்? பிசினஸ் நல்லபடியா போயிடுச்சு, திருப்பி பிரேக்கப் ஆயிடுச்சு. இல்ல நான் அதுக்கு சொல்றேன் சார். இப்போ ஒரு ஜோதிடத்தை தப்பா சொல்ல, ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு ஏதோ சொல்றாங்க, பரிகாரம் சொல்றாங்கன்னா அது வந்து அதில் வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா நீங்கள் சந்தேகப்படலாம் சார், அவங்கள சந்தேகப்படலாம். இந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம தவறு எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல கடவுளை முழுசாக நம்பணும் சார். 100% உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 4த்துல நீங்கள் திருப்பதியை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க. நல்லது நடக்கும்னா கையில் சம்பாதிக்கிறீங்களா, அதில் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும் சார். நான் ஏன் குருவாயூர் சொல்லியிருப்பேன்னா, இப்போ கோகிலா கூட பேசுவாங்க இல்லையா சார், பொதுவாக சிலருக்கு தான் சார் அந்த குருவாயூர்ன்றது சூட் ஆகும் சார். யாரால் ரசித்து சாப்பிட முடியுதோ, யாரால் அடுத்தவங்களுக்கு சோறு போட முடியுதோ அவனுக்கு தான் குருவாயூர் சூட் ஆகும். நீங்கள் நல்லா சாப்பிடக்கூடிய நீங்கள் வந்து ஏழைகளுக்கு பரிதாபம் பார்க்கக்கூடியது சார். அதனால் வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும், கெட்டது நடக்காது சார். நல்லது நடக்காததுக்கு நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுப்பார் சார் கடவுள். நான் மனசார சொல்கிறேன், கல்யாண பற்றி கூட நான் சந்திங்க சார், சென்னையில் ஆஃபீஸ் சந்திங்க, நிச்சயமாக வாய்ப்பு தான் நான் வரேன் சார். வாழ்த்துக்கள் சிவலிங்கம், வாழ்க வளமுடன். நல்ல மனிதர் சார் இந்த சிவலிங்கம், நேர்மையாக இருக்கார் பாருங்க. எஸ் சார், கிளீனா பேசுறாரு சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் மணி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வாங்க. எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார்? சொல்லுங்க. நான் உடுமலையில இருந்து பேசுறேன். உங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகுது சார். சரி, என் வாய்ஸா உங்க வாய்ஸா? உடுமலையில இருந்து பேசுறீங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. உங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகுது. சரி, இல்லைங்க சார், விடுங்க. எனக்கு 33 வயசு ஆச்சுங்க. மேரேஜ் ஆகுங்களா ஆகாதுங்களா? நான் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன், மில்ல சூப்பர்வைசரா இருக்கேன். சொல்லுங்க. ஆகணும் சார், ஆகும் சார். நன்றி சார். எப்பங்க ஆகும்? நீங்க ஆகுமா ஆகாதான்னு கேட்டீங்க, நிச்சயமா ஆகும் சார். நன்றி, வணக்கம் சார். ஓகே, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் பிரபா கூல் இணைப்புல இருக்கீங்க. 3 வாரமா ட்ரை பண்றேன், ப்ளீஸ் கனெக்ட் கேக்குறீங்க, கனெக்ட் பண்ணிருக்கோம், பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரபா, வாழ்க வளமுடன். உங்க எங்கிருந்து பேசுறீங்க பிரபா? சார், நான் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல சுங்கோச்சத்திரம் அப்படின்ற ஏரியால இருந்து பேசுறேன் சார். சுங்கோச்சத்திரம் எங்கிருந்து கூப்பிடுறீங்க? பாப்பாங்குடின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் சார். சரவணன் சார் சொல்லி தான் சார் நாங்க பேசுறோம் சார். எந்த சரவணன்ப்பா? சார் டெப்டி பிடிஓ இருக்காரு சார். ஓ, நம்ம இவர், ஆமா, செங்கல்பட்டு டெப்டி பிடிஓ, செங்கல்பட்டு. ஓகே, அந்த டெப்டி பிடிஓ இருக்காரு. இப்போ நீங்க தான் முன்னாடி ட்ரை பண்ணீங்களா? இப்போ இல்ல சார், லாஸ்ட் 3 வீக்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல, இப்போ ஒருத்தர் சரவணன் ஒருத்தர் சொன்னாரு, அதான் தான் கேட்டேன். ஓகே சார், உங்க கேள்வி என்ன? அது அவர் இல்ல சார், அவர் சங்கர், அவர் மாமா சார். சார் இப்போ என்னன்னா, எனக்கு 27 வயசு ஆகுது சார். நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 0.5ல வந்துட்டு என்னோட குரூப் 4 வேலை போயிடுச்சு சார். அது போக லாஸ்ட் 2 டைமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டக்க தான் வந்து எனக்கு போயிட்டு இருக்கு. இப்போ குரூப் 2 எழுந்திருக்கேன் சார். ஃபைனல் ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். முதல் ரிசல்ட் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டேன் சார். இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்து மார்ச் மாசம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் ரெண்டு கேள்வி மட்டும் கேட்குறேன் சார். நீங்க உங்க வீட்டுல உங்களை சேர்த்து 3 பேரா, இல்ல நீங்க 3வது குழந்தையா, இல்ல லேட்டா பிறந்தீங்களா நீங்க? சார் 3வது குழந்தை சார். சார் கரெக்டா? நான் தான் 3வது குழந்தை. சரி, ஓகே, பர்ஃபெக்ட் சார். அப்போ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சார். உங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல நீங்க இருக்கிறதுனால காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சம்பந்தப்பட்ட பல்லூர் வராகி பிடிச்சுங்க சார். அந்த வராகி வந்து உங்களுக்கு நிச்சயமா அரசு திருமால்பூர்ல இருக்கு சார். அந்த வராகி வழிபாடு பண்ணுங்க. சொல்லுங்க சார். லாஸ்ட் 2 டைம் போயிட்டு வந்தேன் சார். சரவணன் சார் கூப்பிட்டு போனாரு, போயிட்டு வந்தேன் சார். சார், எனக்கு பதில் வேண்டாமே, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க இவ்வளவு வாட்டி போனா, 2 வாட்டி போனோன்னா நீங்க வேலை கிடைக்காது சார். நான் சொல்றேன், வராகி பிடிச்சுங்க, வேலை கிடைக்கும் சார். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா இருப்பேன் சார். பி ஷார்ப் சார். ஓகே, தேங்க்யூ சார்.
ஓகே, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் மோகனா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து மோகனா பேசுறேங்க சார். வணக்கம், வாழ்க்கணும்மா. சார் நீங்க நேத்து பர்த்டே, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிம்மா. கேட்கல. நேத்து ஸ்டார் பர்த்டே தானே சார்? ஆமாம்மா, அதுக்காக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி மோகனா. சார் நாங்க சிவகுமார் எங்க வீட்டுக்காரர் சார், கோயம்புத்தூர்ல 2-3 டைம் உங்களை மீட் பண்ணிட்டேன். எந்த சிவகுமார்மா? ஹலோ சார், அவரு தங்க வேலை செய்வார்ல சார் எங்க வீட்டு. லாஸ்ட் டைம் கூட நான் இது கொஸ்டின் பிரபஞ்சத்தை பத்தி கேட்டல சார், லாஸ்டா ஒரு கொஸ்டின். ஓகே ஓகே, அதுதாங்க சார். நான் நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன். மகிழ்ச்சிம்மா. உங்களோட வீடியோ நான் ஒரு 6-7 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் இன்னும் நல்லா என்ன கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கணும்ங்கறதுக்காக என்ன பண்ணணும்னு மட்டும் எனக்கு சொன்னா போதும் சார். குருவாயூர் தான் கோயில் மோகனா. சரிங்க சார். நீங்க லவ் மேரேஜாம்மா நீங்க? ஆமாங்க சார். ஓகே, நன்றி, வணக்கம்மா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன் சார். சரி சரியா, நோட் திஸ் ஆல் திஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, அதான் எப்படி சார், சொல்லுங்க சார். சும்மா அடிச்சு விட வேண்டியதுதானே சரண்யா. என்ன நீங்க எப்படி டான்ஸ்ன்ற பேர்ல எப்படி வந்து பரதநாட்டியத்தை கில்லிங் அண்ட் கொல்லிங்க? சும்மா ஒரு யூகம் தான் சரண்யா, அவ்வளவுதான். எப்படி சார் அப்படி அடிக்க முடியுது கரெக்டா? அது என்னோட குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். யாரு சார்? அது நான் சொல்றேன், நான் டைம் வரும்போது சொல்றேன். அவங்க வந்து எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி அதை டெய்லி சாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குமே. சரி சரி சார். அந்த செத்த புதையெல்லாம் எப்படி இருக்காது சார்? நல்லா இருக்கால எப்படி? ஐயோ சார், எனக்கு தெரியல சார். சரி, ஓகே ஓகே. எஸ் சார். சார் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு டெடிகேட் டு யூ சார். முதவினதுக்கு பாட்டா? Happy birthday to you, happy birthday to you, happy birthday our dear sir, happy birthday to you. Wish you a very happy birthday sir. சார் ஏதாவது சர்ச்சில் வேலை பார்த்தீங்களா என்ன? கூட்டி பெருக்கிறவன். இல்லை, அந்த சாப்பாடுக்கு முன்னாடி பாடினா எப்படி தான் அந்த பசி ஏக்கத்தோடு பாடுற மாதிரி இருக்கும். அதுதான் மாமி ஊர்கா மாமிக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும்ன்ற ஒரு டவுட் தான் கேட்டேன். இல்ல சார், நான் படிச்சப்ப என்னோட டீச்சர்ஸ் 2 பேரு கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் சார். கிறிஸ்டியன் கம்ப்ளீட்டாக கிறிஸ்டியானிட்டி இதில் இருக்கீங்க நீங்கள். உங்கள் டோனே அப்படி தான் இருக்கும், அதுக்காக தான் கேட்டேன். எஸ் சார், எஸ் சார். சூப்பர் சார். சார் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே சார். ரொம்ப நன்றி. நான் இப்போ தான் நட்சத்திர படத்தெல்லாம் பார்க்கல சார். நான் இன்ஃபேக்ட் நான் நேற்றுலாம் செம்ம ப்ரெஷர், செம்ம டென்ஷன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா. ஓகே சார். 28 காசிக்கு போகணும், அதான் என் பிறந்தநாளுடைய ஒரு ஆசை. அது ஒருத்தன் கூட்டு போகிறவன் கால் உடைஞ்சு வீட்டில் படுத்திருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அச்சோ. ஓகே சார், ஓகே சார். ஆமாம், இந்த வாட்டி சரக்கு அடிக்கலான்னு இருக்கேன் சார். என் பர்த்டே அன்னைக்கு ஐ சூப்பர் சார். நீங்கள் கம்பெனி கொடுக்குற பட்சத்தில் அந்த நெய்வேலி சரவணன் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அவன் எப்போல்லாம் வாரம் மாதம் பார்ப்பான் சொன்னேன். இந்த மாதம் எனக்கு பர்த்டே வேணுமா, அடுத்த மாதம் என் ஒய்ஃப் பர்த்டே வேணுமா, அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு வெட்டிங் டே வேணுமா, 4வது மாதம் எனக்கு பர்த்டே வேணுமா. நானும் கணக்கு இல்லாமல் அவனுக்கு பணம் கொடுக்குறேன் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் 4 வாட்டி பர்த்டே, 6 வெட்டிங் டே கொண்டாடுற ஒரே ஆள் நம்ம நெய்வேலி சரவணன் தான். உங்களோட பெரிய ரசிகன், பெரிய ஒரு அடிமை சொன்னேன். ஆமாம், நீங்கள் இப்போ நீங்கள் திருச்செந்தூர் டான்ஸ் ஆடிங்க பாருங்கள். அப்போ பாருங்கள் நீங்கள் எவ்வளோ 1000 பேர் இறக்குறேன்னு இருக்கான். அண்ணன் தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் இறக்குறேன்னு இருக்கான். சூப்பர் சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். நேர்கள்ட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ரமேஷ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வாழ்க்கை. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சரிங்க, என்ன பண்ணுறீங்க ஐயா நீங்கள்? சேலத்தில் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேங்க சார். சரிங்க சார். சார் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லைங்க சார். சரிங்க ஐயா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு வந்தேங்க சார். அப்போ தான் நம்ம சேலத்தில் பாலுசாமிகிட்ட போய் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு நம்ம கடையில் வச்சிருக்கேங்க சார். சார் ரொம்ப மகிழ்ச்சி சார். பாலுசாமி ஒரு அன்பு சகோதரர் சார். நல்லா எங்கள் டீம்லேயே மிக நேர்மையான ஒரு 10 பேரில் அவர் ஒரு ஆள் சார். லட்சுமி ஃபோட்டோவும் முருகர் ஃபோட்டோவும் கொடுத்தாருங்க சார். சூப்பர். அது வச்சிருக்கேங்க சார். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினேங்க சார். இப்போ பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப போன மாசமா மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க சார். வெளியே கொஞ்சம் எல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா பக்கம் கடை இருக்குங்க சார். இப்போ 2 டைம் இப்போ போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட திருச்செந்தூர் வந்துட்டு வந்தேங்க சார். ஏன்னா எங்களை நேரில் பார்க்க முடியலைங்க சார். அதனால நீங்க சொன்ன வழியில வந்து மடிப்பிச்சை எடுத்துட்டு வந்தேங்க சார். சார் இப்போ நீங்கள் எது சொந்த ஊர் சார்? சேலத்துமா சேலம் பக்கமா சார்?
சேலம் கள்ளக்குறிச்சி சொந்த ஊர். ஆனா வாழ்ந்தது எல்லாமே, நான் பிறந்தது எல்லாமே சேலம் தாங்க சார். சேலம் பழைய ஸ்டாண்ட் சார், புலவப்பேட்டை. நீங்கள் எனக்கு இதாவது இடம் மாறணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு, சேலத்தை விட்டு மாறணுன்ட்டு? இல்லைங்க சார், அது இப்போ போட்டோ ஃப்ரேம் கூட வேற எங்கேயும் ஐடியா இல்லைங்க சார். இல்லை, அது அந்த மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். என்ன சார்? தாதகாப்பட்டியில இருந்தேங்க சார். அப்புறம் இப்போ 2 வருஷமா வீடு கட்டி தான் இங்கே புனவாப்பேட்டைக்கு வந்திருக்குங்க சார். சரிங்க சொந்த சார். வீடு கட்டி அதாவது அந்த வீடு எவ்வளோ, ஒரு 40 லட்ச ரூபா இருக்குமா சார்? ஒரு இருக்குங்க சார், 40 லட்ச ரூபா இருக்கும். ம். நீங்கள் அது வந்து எனக்கு தெரிஞ்சு யாராவது நல்ல ஏமாற்றாத ஜோதிடர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடை விற்றுட்டு வேறு இடம் மாற சொல்லுவாங்க சார். யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நல்ல நேர்மையானவங்க பார்த்தீங்கன்னா. இல்லைங்க சார், அதெல்லாம் எதுவும் பார்க்கலைங்க சார். அது முசிறியில வந்து மகமாய் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அவங்க மேல பாரத போட்டு இடம் கிடைச்சிங்க சார், வாங்கி கட்டிட்டேன். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். இல்லையா, நம்ம புலம்ப வேணாம். நான் சொல்கிறது என்னென்னா, தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு உண்மையில சஜஸ்ட் பண்ணுறது ஒரு நேர்மையான ஒரு ஜோதிடர் பாருங்கள். எனக்கு யாரையும் நான் சஜஸ்ட் நான் ஒரு ஆளை சொன்னேன், அந்த ஆள் செத்து போயிட்டா இருப்போம். நீங்கள் நல்ல ஆளை பார்த்து நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வாங்கிங்க சார். நேர்மையான ஆளை பார்த்து கேளுங்க சார். இந்த டிவி யூடியூப்லாம் வேணாம் சார். நம்ம ஊர்லேயே வந்து சாதாரணமாக புளி மரத்தடியில் ஒரு ஜோசியம் போர்டு வச்சுருப்பாங்க. நேம் மட்டும்தான் இருக்கும். என்ன சார்? இல்லை சார், விட்டுருங்க. நம்ம நீங்கள் கதை வேண்டாம் சார். நான் இதுதான் மேட்ரு சார். அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா இருக்கணும் சார். தேங்க்யூ. சரி, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் செல்வராஜா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வந்து செல்வராஜா, வரமாட்டேங்குது, டெலிட் ஆயிட்டு. ஓகே, நீங்க இங்க கவனிக்கல, மீண்டும் ட்ரை பண்ணுங்க. பத்மினிமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணாதான் கனெக்ட் பண்ண முடியும். நீங்க திரும்பி கனெக்ட் பண்ணுங்க மேம் ப்ளீஸ்ன்னு கேக்குறீங்க. ரிக்வெஸ்ட், உங்க நேம் ஹைலைட் ஆக மாட்டேங்குது, தயவு செய்து பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அடுத்த நேயர் அருள்மலை ஆண்டவர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அருள்மலை ஆண்டவர் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஆல்ரைட், கமலி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கமலி, ஓகே கமலி, நீங்க டிராவல்ல இருக்கீங்க, மீண்டும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த நேயர் பரி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்மா. யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? சார், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கமதக்குடி கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். பரமக்குடி பக்கத்துலேருந்து கூப்பிடுறீங்க. உங்கள் பேருமா? ஆமா சார். சார் பரிமளா சார் என் பேரு. அதான் பரின்னு வச்சுட்டீங்களா? இல்ல சார், சார் உங்க கணவர் என்ன உங்க கூட இல்ல, வெளிநாட்டுல இருக்காரா? ட்ரை பண்ணேன் சார், இப்பதான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரிமளா உங்க கணவர் உங்க கூட எல்லாமே வெளிநாட்டுல இருக்காரான்னு கேட்டேன். வெளிநாட்டுல இருந்து சென்னையில இருக்காரு சார். இப்ப சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்க கூட இல்ல, கரெக்டா? ஆமா சார். ஓகே, சரிங்க. சரி, ஓகே. நம்பர் 1மா. நம்பர் 2 வந்து நீங்க என்ன கேட்க வந்தீங்க பரிமளா? நீங்க கேட்க வந்த கேள்வி கேளுங்க. அதான் சார், நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் சார், மிஸ் பண்ணுங்க சார். நாங்க பழனி போறோம் சார் நாளைக்கு காலையில. பரிமளா, நீங்கள் மிக சிறப்பாக, நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்புடன் பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ந்திட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதற்காக நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன்மா. தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு நான் முருகனை நினைச்சிட்டு தான் சார் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சார். கிடைச்சிச்சு சார், ரொம்ப சந்தோஷமா. நீங்க என்ன, உங்க வீட்டுல மாடுலாம் இருக்கா இப்போ? இருந்துச்சு சார், இப்போ ஒரு கண்ணுக்குட்டி மட்டும்தான் சார் இருக்கு. அம்மா வீட்டு பக்கத்துலதான் வீடு கட்டிருக்கோம். மாடுலாம் இருக்கணும்லம்மா வீட்டுல? இல்ல சார், நானும் வேலைக்கு போறேன் சார். அவரு இல்லம்மா, அதெல்லாம் போன வீட்டுல மாடு இருக்கணுமா? பரமக்குடிக்கும் மாடுக்கும் பெரிய சம்பந்தம் உண்டுமா? அழைத்தமைக்கு நன்றி பரிமளா. வாழ்க வளமுடன். சார், எந்த கோயிலுக்கு சார்? எனக்கு பழனிக்கே போங்க. பழனி தான் சொல்லிட்டீங்களே, பழனி தான் சிறந்த கோயில்மா உங்களுக்கு. நன்றிம்மா. ரொம்ப நல்லது. நன்றி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பரிமளாமா. அழைப்பிற்கு நன்றி. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ். பரிமளாக்கு பிறந்த நாள். பரிமளா அம்மாவுக்கு இல்ல சரண்யா? பரிமளா அவங்களுக்கு தான் சார் மரியாதை. பரிமளா அம்மாக்குன்னு சொன்னீங்க. பரிமளாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். எஸ் சார், எஸ் சார். அடுத்த நேரம் ருபியா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ருபியா இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. நீ முஸ்லீமா? இல்ல சார், ஹிந்து தான் சார். ருபியான்னு பேர் இருக்க? அப்படி வச்சுட்டாங்க சார். சரிம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து கூப்பிடுறாங்க சார். சரி, திண்டுக்கல்ல எங்கம்மா இருக்கீங்க? திண்டுக்கல் ட்ரெஸரி காலனின்னு சொல்லுங்க சார். சரிம்மா. உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க கணவர் என்ன பண்றாரு?
வீட்டுக்காரர் அட்வொகேட்டா இருக்காங்க சார். அப்பா இல்லைங்க சார். வீட்டுக்கார் அட்வொகேட்டா இருக்காங்க சார். சூப்பர்மா. ஓகே. உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா பேங்க்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணாங்க சார். சரி. இல்லைங்க சார். சரி, ஓகே. ரூபியா, உங்கள் கேள்வி என்ன ரூபியா? குழந்தை இல்லைங்க சார். இனிமே நீங்கள் வெயிட் இப்போ நீங்கள் வந்து 5'6" ஹைட், உங்களுக்கு 5'5". உங்கள் ஹைட் என்ன 5'5"? ஆமாங்க சார். 5. என்னம்மா ஆமாங்க சார். ஹைட் என்னன்னு கேட்டேன். ஹைட் 5 பாயிண்ட் சம்திங் தான் சார். என்ன 5 பாயிண்ட் சம்திங்? சரி, நீங்கள் குண்டா இருப்பீங்கம்மா? குண்டா இருக்கீங்களா இப்போ? ஓரளவு மீடியம் தான். வெயிட் கம்மி பண்ணுங்கம்மா. 4லேருந்து 6 கிலோ. என்னம்மா சொல்கிறீங்க? 63 kg சார். எனக்கு தெரியாதும்மா. ஆனால் எனக்கு அது உங்கள் ஹைட்டுக்கு அது சரியாக, அதாவது லாஸ்ட் அந்த 2 டிஜிட் வச்சு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வெயிட்டை கம்மி பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ரூபியா. சரிங்களா? என்னம்மா என்னம்மா அரசு வேலை கிடைக்குமா சார்? கோவிலுக்கு எங்க அவரு அந்த பையன் கேட்டானா வேற விஷயமா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல அவன் வந்து அவனுக்கு ஏதோ டெஸ்பிரேஷன் இருக்கா, அவன் ஓகே ஏதாவது கொடுத்துடலாம். பட் உங்களுக்கு எதுக்கு? முதல்ல குழந்தை தாம்மா. இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகிடும், அதை வளர்க்கறதுக்கு 2 வருஷம் ஆகிடும். மதர் ஃபீடிங்னு வச்சுக்கோமா. 3 வருஷம் நீங்கள் எங்கேயும் போக முடியாது. எதுக்கு அரசு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு? சரிங்களா? குழந்தைக்கு கோவில் எங்க சார் போகலாம்? குழந்தை பழனி தாம்மா. ஓகே சார். ஓகே. நன்றி. வாழ்க வளமுடன் ரூபியா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, அழைப்பிற்கு நன்றிமா. அடுத்த நேயர் விஜய் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. விஜய் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே விஜய், நீங்க எங்க கூட பேசாம அங்க பேசிட்டு இருக்கீங்க. மீண்டும் ட்ரை பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேரம் ஸ்ருதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சங்கீதா. அம்மா வணக்கம். வளமுடன்மா, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. விருதுநகர்ல இருந்து. அம்மா உங்க சிக்னல் சரியில்லை, தவறா நினைக்காதீங்கம்மா. சிக்னல் சரியா இல்ல. ஃபுல் சிக்னல் இருக்கிற இடம் வந்துட்டு மீண்டும் ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கனெக்ட் பண்றோம். அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சங்கீதா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சங்கீதா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே. அடுத்த நேயர் கணேஷ் ராம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கணேஷ் ராம் இணைப்புல இருக்கீங்க. ஹலோ சார், என் பேர் ஆனந்தி. சொல்லுங்க ஆனந்தி. சார், நாங்க ஆல்ரெடி உங்களை வந்து பார்த்துருக்கோம். நான் சென்னையில தரமணியில இருக்கேன். உங்க கணவர் பேர் ஆனந்தி? என் கணவர் பேர் ரமேஷ் சார். என்ன பண்றாரு அவரு? அவரு வெல்டிங் வேலை. ஆனா இப்ப வேலை இல்லாம இருக்காரு சார். சொல்லுங்கம்மா. நான் மட்டும் தான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? எங்க பாக்குறீங்க? நான் ஒரு அம்மா மன்னிச்சுங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. நீங்க சொன்னது புரியல, தப்பா நினைக்காதீங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போதே உங்களுடைய சிக்னலுக்கு 100% ஃபுல் கனெக்டிவிட்டில இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இடத்துல வந்து நின்னு கால் பண்ணுங்க. நாங்க நிச்சயமா உங்களுக்கு கனெக்ட் பண்றோம். ஓகே. அடுத்த நேர் கமலி இணைப்புல இருக்கீங்க. ஹலோ கமலி, வணக்கம். வாழ்க்கணும்மா. சார் வணக்கம் சார். என்னோட பேர் ரேவதி சார். என் பொண்ணு கமலி சார். ஓகே, சூப்பர். என்ன அஜித் படம் பார்த்து வச்சிங்களா? கமலி தேவயானி பேர? இல்லைங்க சார். இல்லைங்க சார். சரிம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? சார், உங்களுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நானும் நீங்களும் பேசியிருக்கோங்க சார். ஞாபகம் இருக்கான்னு தெரியல சார். நீங்க மதுராந்தகம் பக்கத்துல கூப்பிட்டீங்களா? கரூர் வெங்கமேடுங்க சார். வெங்கமேடு டிவியில கூப்பிட்டீங்களாமா? சார், நான் உங்க பர்த்டேக்கு வந்து ஒரு விஷ் மாதிரி எழுதி அனுப்பிச்சிருந்தேங்க சார். சொக்கலிங்கம்னு பேர் போட்டு அனுப்பிச்சிருந்தேன் சார். அதுக்கு நீங்க எனக்கு நன்றி சொல்லி ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்க சார். இல்லை, அதெல்லாம் மறக்கலாமா? அப்படிலாம் இல்லை. இப்போ வயசாச்சுலம்மா, அந்த வீடு போந்து காடு வாவான்னு, சரிங்களா? எனக்கு டக்குன்னு இல்லை அப்படி இல்லைம்மா. இந்த இடத்துல என்னால் ரெக்கலெக்ட் பண்ண முடியலம்மா. இந்த சம்பவம் வேக ஞாபகம் இருக்கு. சொல்லுங்கம்மா. ரொம்ப வருஷம் கனவுங்க சார் உங்க கூட பேசணும்ட்டு. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு ரொம்ப வீட்டுக்காரர் தான் ட்ரை பண்ணாரு, கிடைச்சிருச்சுங்க சார். சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சி. நீங்க கணவர் என்ன பண்றாரு? சார், நாங்க சொந்தமா டெய்லர் கடை வச்சிருக்கோம் சார். பிளவுஸ் சுடிதார் தைக்கிறோம் சார். பிளஸ் கவரிங் போட்டு சேல்ஸ் பண்ணுவோம். எங்க வெங்கமேட்ல வச்சிருக்கீங்களா?
இல்லைங்க சார், நாங்க காந்தி கிராமம் ஷிஃப்ட் ஆயிட்டோம் சார். கரூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் காந்தி கிராமம். துளசி பார்மசி ரோட்ல இருக்கீங்க? திருச்சி மெயின் ரோடு சார். அதான் துளசி பார்மசி இருக்குல்ல, கார்னர்ல. எஸ் கரெக்ட்டுங்க சார். ஆமா, சரிம்மா. உங்க கேள்வி என்னம்மா? சார், எங்களுக்கு தொழில் நல்லா டெவலப் ஆகணும் சார், கஸ்டமர் நிறைய வரணும். இப்பதான் சார் புதுசா வச்சிருக்கோம் சார். 2-3 தொழில் மாறி இப்ப கடைசியா சைட்ல வச்சிருக்கோம் சார். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க சார். எப்படியாவது நேர்ல ஒரு தடவை ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கோம் சார், நாமக்கல் வந்திருக்கேன் சார். ஓகே, எனக்கு உங்களை ஞாபகம் இல்லைம்மா, தவறாக நினைக்காதீங்க. அந்த நீங்கள் சொல்கிற விஷயம் டக்குன்னு ரெக்கலெக்ட் பண்ண முடியல. நீங்கள் லவ் மேரேஜ் ஆமா நீங்கள்? ஆமாங்க சார். ஓகே, சரி, அதெல்லாம் நோட் பண்ணிங்க சரியா? சார் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? கேட்டா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். இல்லை, அது ரெண்டாவது விஷயம். இது வந்து என்னன்னாம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எவ்வளவு முயற்சி பண்றோம் சார், லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியலைங்க சார். இப்படியாவது பேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். ஆமா, இப்போ நீங்கள் லவ் பண்ணப்போ நீங்கள் வேற ஜாதி, உங்கள் கணவர் வேற ஜாதியா? ரொம்ப இன்டர் கேஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க சார், ஓரளவுக்கு ஈக்குவலா தான் சார் இருக்கும். இல்லைம்மா, இன்டர் கேஸ்ட்னா ஒரே ஜாதியான்னு கேட்டேன். வேற சரி, அப்போ அந்த கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் எதிர்த்துருப்பாங்களா உங்கள் சைடில், உங்கள் வீட்டுக்கார சைடில்? நிச்சயமாங்க சார். அப்போ அதை மீறி கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றிருக்கீங்களா நீங்கள்? அப்போது அந்த 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 வெறி இப்போ வந்து நம்ம வெற்றி பெறுவதுலையும் இருக்கணுமா? அதாவது மற்றவங்க தோக்கலாமா, அந்த காதலித்து கல்யாணம் பண்ணவங்க தோக்கக்கூடாதுமா. ஏன்னா நீங்கள் தோக்கிறது இன்றைக்கும் ஒரு 1000 பேர் ஆவலோடு எதிர்பார்த்துருப்பாங்க ஊரில், வெங்கமேட்டில். ஸோ நீங்கள் ஜெயிச்சா ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது அம்மா, சரிங்களா? உடம்பு பத்திரமா பார்த்துக்க. குலதெய்வமும் தெரியாதுங்க சார். அது இப்போ ரொம்ப முக்கியம் இல்லைம்மா. நீங்கள் வந்து உடம்ப பார்த்துங்க, உங்களுக்கு உடல்நிலைக்கு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க அம்மா, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் கணவர் நல்லா ட்ரெஸ் பண்ணட்டும். உங்கள் கணவர் உங்களோட ஹைட் கம்மியாம்மா? சார், என்னால எப்படி சார்? ஏம்மா? சான்ஸே இல்லை சார். இல்லை இல்லை, கம்மி தான் சார். சும்மா தம்மா நம்ம பில்டப்பு. அக்கா இல்லை, இதெல்லாம் அடிச்சு விடணும். என்னம்மா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதாம்மா. ஒரு வருது கேட்டுட்டே இருப்பேன் சார், எப்படி சார் எப்படி சார். இல்லை சன்னியா, அது இது அதனால தான் சொல்கிறேன், அந்த வாஸ்துலேருந்து வெளில போனது அதான் காரணம் சன்னியா. இது வந்து நமக்கு தேவையில்லை, இந்த வாஸ்து சின்ன பசங்களோட கேமு. அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்க. ரெண்டாவது வந்து இப்போ கரூர்ல ராஜலட்சுமி தெரியுங்களேங்க சார்? ஏன்னா என்னுடைய அன்பு சகோதரி, அவங்க பையன் பெங்களூர்ல படிக்கிறான். எஸ் சார், எஸ் சார். அவங்க எனக்கு நெருங்கிய ஃப்ரெண்டிங் சார். நேற்று நைட் அவங்க யார் கூட சாப்பிட்டாங்கன்னு மட்டும் கேளுங்க. அப்படிங்களா? ஆமாம், நேற்று நைட்டுங்கிறதுனால இன்னும் என்கிட்ட ஷேர் பண்ணலைங்க சார், இல்லாட்டி அவசியம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப, அதாவது அவங்க ரொம்ப எனக்கு க்ளோசஸ்ட் ஒரு சிஸ்டர்மா. அது அதாவது ஒரு இனம் புரியாத ஒரு லவ்மா. அவங்க எனக்கு வந்து ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு இப்போ அந்த கோயம்புத்தூர் ப்ரோக்ராமில். அப்புறம் ரெண்டாவது அவங்க கணவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவங்க நேற்று ஒரு 2 hours 3 hours எல்லாம் ஒரு 20 பேர் பேசிகிட்டு இருந்தோம்மா. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய உறவுகள், அக்கா தங்கைகளை சந்தித்த ஒரு நேரம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஆனால் ரொம்ப ப்ரெஷரைஸாக இருந்த இடத்துல அவங்களாம் தான் கூட இருந்தது. ஸோ எனக்கு ராஜலட்சுமி நல்லா ரொம்ப க்ளோஸ்மா, மை ஓன் சிஸ்டர்மா அவங்க. சரிங்களா? அவங்க நல்ல ஃப்ரெண்டிங் சார் எங்களுக்கு. வெல்விஷர் எங்களுக்கு. அவங்களாம் ஊக்குவிச்சு தான் நாங்கள் இந்த கடையை வச்சோம் சார். அதாவது நீங்கள் இப்போ கேட்டிங்களா கோவில் எதுன்னு சொல்லிட்டு? சார் புரியுதுங்க சார். கோவில் கேட்டிங்களாம்மா? சொல்லுங்க சார். கோவில் பொதுவாக உலகளந்த பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்காருமா, திருக்கோவிலூர்ல. ஆமாம், நீங்கள் இப்போ இந்த பெருமாளை போய் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். திருக்கோவிலூர் இருக்காருமா. ஆமாம் ஆமாம், திருக்கோவிலூர்ல உலகளந்த பெருமாள். ஆமாம், அழைத்தமைக்கு நன்றிமா. என்னம்மா? பக்கத்துல வண்டி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்லம்மா, அழைத்தமைக்கு நன்றிமா. சர்வம் கிருஷ்ணா இருப்பணம்மா. திருக்கோவிலூர்ல உலகளந்த பெருமாள் சார். ஆமாம். எஸ்மா, எஸ்மா. ஓகே ஓகே சார். ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சங்கர் ராமன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார், வணக்கம். வாழ்க வளமுடன் சார். சார், நான் பாப்பாமொழியிலேருந்து வரேன் சார். எங்கேருந்து சார்? எங்கேருந்து சார்? பாப்பாமொழி சார், சுபாஷ். இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, சங்கர் அவங்க பேர். என் பேர் சங்கர் சார். சரவணன் தம்பி சார். சரி, ஓகே சார். இந்த உங்கள் நாய்ஸ் அதிகமாக இருக்குது சார், மெதுவாக பேசுங்க, சொல்லுங்கள்.
நம்ம எல்லாம் அண்ணன் அதான் தம்பி எல்லாம் செட்டில்டு சார். நம்மளுக்கு தான் வாழ்க்கையில எந்த வித ஒரு இதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன எதுன்னு புரிய மாட்டாங்குது சார். சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க சார்? நம்ம அண்ணன் தம்பிலாம் செட்டில்னா சந்தோஷம் தானே பண்ணணும். அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, நான் செட்டில் ஆகணும். அந்த ஒப்பீடு தான் உங்களுக்கு ப்ராப்ளமே சார். கம்பேரிசன் பண்ணால் நம்ம விளங்க இல்லை சார், நம்ம விளங்கவே மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்து நான் நல்லா இருக்கணும்னு கேட்கலாம், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு கேட்கலாம். அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே கேட்குறோம் அத்தனை பேரும் வீணாக பண்ணி ரோட்டு போயிடுவான் சார். முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்களா, நான் பதில் சொல்கிறேன் சார். ப்ளீஸ் சார், நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து இப்படி இருக்காதீங்க. திருச்செந்தூர் போங்க, ஒரு 15 மாதம் 20 மாதம் போங்க, பெரிய மாற்றம் வரும் சார். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் கீர்த்தி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தேங்க்யூ சார், எனக்கு கனெக்ட் பண்ணிருக்கு. தேங்க்யூமா, பேசுங்கம்மா. கீர்த்தி வணக்கம், வாழ்க வளமுடன்மா. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? காரைக்குடியில இருந்து கோமதி பேசுறேன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க கோமதி அவங்க பேரு? ஆமா, 1 year முன்னாடி இப்ப நேரா மீட் பண்ணிருக்கேன். தம்பி கல்யாண விஷயமா தான் பார்த்தேன். இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆயிடுச்சு. நம்ம எங்க மீட் பண்ணோம் கோமதி? சென்னையில தங்கம் தாலி கொடுத்தாங்கல்ல, நம்ம கோயிலுக்கு கொடுத்தோம் சார். இல்ல யாரெல்லாம் வந்திருந்தீங்க அப்போ? நானே ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட வந்திருந்தேன் சார். உங்க ஹஸ்பண்ட் பேருமா? செந்தில்குமார். என்ன அந்த கோகிலாவும் செந்தில்குமார்னா நீங்களும் செந்தில்குமார்ங்க? ஓகே, உங்க கணவர் எங்க வேலை பார்க்குறாரு? ஐடி கம்பெனி சார், பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, 2 குழந்தைகளோட வந்தீங்க? 2 ஆண் குழந்தைகள்? பெண் குழந்தைங்க 2. ஓகே சரிம்மா, மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி. ஆமாம், உங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகலான்னு சொன்னீங்க, சுடிதார் போட்டு வந்தீங்க. இப்ப நீங்க சொன்ன 3 வருஷம் சொன்னீங்க, 2வது வருஷம் கடைசியில நடந்துருச்சு. ஆனா ஏண்டா பண்ணி வச்சன்ற மாதிரி இப்ப வாழ்க்கை இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அதை விட்டுட்டு வரலான்ற அளவுக்கு வந்துட்டாங்க வீட்டுல. சோ அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சார். இல்லை கோமதி, அதாவது இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கொஞ்சம் நீங்கள் அன்பு சகோதரி மாதிரிலாம் தெளிவாக பேசுங்க. சுத்தி இருக்கவங்க சொல்றீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. அவங்க 2 பேர் தான் சார். 2 பேர் தான். உங்கள் தம்பி மேலேயும் தப்பு 65% தப்பு, அந்த பொண்ணு மேலும் 35% தப்புமா. உங்கள் தம்பி அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணுறான், அந்த பொண்ணை விட்டுட்டு வரானா நீங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவீங்க கோமதி. டீலா நோ டீலா பார்த்துங்க, அவ்வளோதான். இல்லைம்மா, நான் சில கேசஸில் நான் டைவர்ஸ்லேயே பண்ண சொல்லியிருக்கேம்மா. அதில் ஒரு 2-3 பேர்லாம் வந்து ஒரு 100 பேரில் 2 பேர் கல்யாணம் ஆகி மறுபடியும் பிடிச்சவங்க சேர்ந்து குழந்தையே பெற்றிருக்காங்க. அது மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் உண்டுமா. உங்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தம்பியை விட்டுருங்க. அவனாச்சும் அவன் பொண்டாட்டியாச்சு. அவன் என்ன சொல்லுவானா, எங்கள் அம்மா கூட இரு, உங்கள் அக்கா கூட பேசாத, அண்ணன் கூட பேசாத, உங்கள் அப்பாவுக்கு எதுவும் பண்ணாதான்னு சொல்லுவான். வேறு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன் அந்த பாப்பா. அவங்க வந்து அவங்க என்ன சொல்றது, அப்பா ஸ்ட்ரோக் பேஷண்ட் பாத்துக்க கூடாது அந்த மாதிரி டைரக்டா சொல்றாங்க. அம்மா இப்ப நான் தமிழ்ல தானே சொன்னேன், நானு இப்ப அதே தானே அவளும் சொல்லியிருக்கா. அவ்வளவுதான், அப்புறம் என்ன இருக்கு? இல்லம்மா, நான் அதுக்காக விடணும்னு சொல்லம்மா. அந்த பொண்ணுக்கு புரியுற மாதிரி எங்க அப்பா, உங்க அப்பானா நீ விடுவியா அப்படின்னு புரிய வைக்கணும். உங்க அப்பானா விடுவியா அப்படின்னு சண்டை போட்டீங்கன்னா அடிச்சுட்டாங்க சார். வீட்டுக்கு வந்து அவன் பெரிய போஸ்ட்ல இருக்கான், சம்மந்தமே இல்லாம ரீசன் இல்லாம அடிச்சிருக்காங்க. என்னன்னு வாங்க பேசலாம், பொண்ணுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க மாமனார் கூப்பிட்டுருக்காங்க. அவர் சம்மந்தமே இல்லாம மாமனார் மச்சான்னு சேர்ந்து அடிச்சுட்டாங்க. இல்ல நம்ம தம்பியாண்டன் மேலதான் தப்புமா. நான் அந்த பொண்ணுக்கு அண்ணனா இருந்தானா அவனை நேரம் வந்து ஒரு 2 கேஸ் போட்டு ஒரு குண்டாஸ் போட்ட அளவுக்கு ரெடி பண்ணியிருப்பேன். அம்மா நான் விளையாட்டுக்கு சொல்லம்மா, என்ன அது ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா என்னம்மா, அது வந்து அது பாவம்மா. அந்த பொண்ணை நீங்கள் வந்து கல்யாணம் ஆச்சு குழந்தை பெற்றாச்சுன்னா இப்போ இஷ்யூ இல்லைம்மா. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். உங்கள் தம்பி மேலே தான் தப்பு இருக்குது கோமதி. நான் பார்க்காம சொல்கிறேன் அந்த விஷயத்தில். இப்போ நான் அந்த பொண்ணு பேசுகிறாங்கல்ல, ஒருத்தி வந்து கரூர்லேருந்து பேசுகிறாங்க, உன் புருஷன் உன்னோட குள்ளமாக இருப்பான்னு நான் சொல்கிறேன். என்னால் அந்த அனுமானிக்க முடியுது, யூகிக்க முடியும்னா அது எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுமா. உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் தம்பி அவனை அதாவது ஒரு மாமனார் வந்து ஒருத்தனை அடிக்கிறார், மருமன் அடிக்கிறார், மச்சான் அடிக்கிறாருன்னா அப்போ உங்கள் தம்பி என்ன பண்ண? சும்மா உட்காந்து அவனை அடிப்பானாமா? மாமனார் எந்த மாமனார் அடிப்போம்? உங்கள் அப்பா வந்து உங்கள் மாப்பிள்ளை அடிச்சிருக்காரு செந்தில்குமாரா? அது அப்பா என்னோட இன்னொரு அக்காவை அடிக்க வந்துட்டாங்க அவங்க மாமனார், அதனால தடுக்க போனாங்க. இல்லைம்மா, நான் கேட்கறது புரிஞ்சுக்குமா. அடிக்கிறா எதுக்காக அவரை அடிக்க வந்தாங்க சொல்லுங்க.
படித்த வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாங்க ஆமாம்மா, அவங்களுக்கு வருத்தம் இருக்கல, பிள்ளைய பார்த்துட்டு சும்மா வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த பிள்ளைய வந்து வா சாவான்னு சொல்லிட்டு ஊர் பூரா நாய் அடிச்சுக்கணும் கோவம் இருக்குல்ல. பிள்ளை பற்றி எல்லாருக்குமே இந்த கோவம் இருக்குமா. தப்பு உங்கள் மேலே கோவத்தை நீங்கள் நியாயப்படுத்தாதீங்க. உங்கள் தம்பியை திருத்தி ஒழுங்காக மரியாதையாக அந்த பொண்ணோட வாழ்றதுக்கு வழி பாருங்கள். வாழ்க வளமுடன்மா. இல்லைன்னா உங்கள் 2 பெண் குழந்தையும் பாதிக்குமா, பார்த்துங்க. எஸ் சார். ஓகேமா, அழைத்திற்கு நன்றி. அடுத்த நேயர் சேதுராமலிங்கம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம். வளமுடன். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் சார். நான் குற்றாலம் பக்கத்துல குடியிருப்பு சார். மகிழ்ச்சி சார். சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்ன சார்? சார், நான் உங்களை 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழைய குற்றாலம் இதுல நீங்க அந்த இடம் வாங்கி அந்த இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நான் உங்களை பார்த்தேன். எந்த இடத்துல பார்த்தீங்க? பழைய குற்றாலம் ரோட்ல போகக்கூடிய வழியில நீங்க இளநீ சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, நான் உங்களை பார்த்தேன். நான் உங்களை சந்திச்சேன். நீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அந்த ஒர்க்கா இருக்கேன், பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் தாரேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் உங்களை அதுக்கப்புறம் பார்க்க முடியல என்னால. நான் டாஸ்மாக் எதுவும் பார்க்கல, இளநீ குடிக்கணும் தானே பார்த்தீங்க. சரி, ஓகே. சரி, கோயில்பட்டியில ராமசாமி இருக்காங்கல்ல. தெரியும் ராமசாமி. நான் இப்போ கூட வந்தாரு கோயில்பட்டில. அவங்களோட மருமகன் தானா? ஓகே, சூப்பர் சார். நான் உங்களை சொல்லி நேரில் சொல்லி பார்த்து அறிமுகமான உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள சந்தர்ப்பம் எனக்கு அமையல. இப்போ பார்த்தா ராமசாமி சார் இப்போ கூட திருச்செந்தூர்ல பார்த்தேன். உங்க கேள்வி என்ன சார்? சார் சார் ஆக்சுவலா நான் வந்து பரமகல்யாணி காலேஜ்ல வந்து லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க திருநெல்வேலி மீட்டிங் வந்தீங்களா நீங்க? இல்ல சார், நான் உங்களை நீங்க கூப்பிடுறேன்னு சொல்லிருந்தீங்க. உங்க அப்பா இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நீங்க திருநெல்வேலியில எதுவும் இந்த கோல்டு கொடுக்குற மீட்டிங் வந்திருந்தீங்களா? இல்ல சார், இல்ல வரல சார், வரல. இந்த பஞ்சாயத்து அதே மாதிரி அவர் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்தாங்களா? சரி, ஓகே. சரிங்க சார். பரமகல்யாணில அது என்னோட மச்சனை சார். அது வந்து இன்னொரு பையன், இன்னொருத்தன். பாத்தீங்களா உங்க ஃபேமிலில? காலேஜ்ல தான் இருக்கேன் சார். ஓகே, ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே. ஆமா, அது வேற சார், வேற. என்னோட மச்சனை அது. சரி, ஓகே. ரெண்டாவது வந்து இப்போ நீங்க பரமகல்யாணி டெம்பரரியா இருக்கீங்களா? நான் பரமகல்யாணி காலேஜ் ஆழ்வார்குறிச்சியில 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல பர்மனண்டா டெம்பரரியான்னு கேக்குறேன். இல்ல சார், டெம்பரரி தான் சார். செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சந்திக்கும் போது கூட டாக்டரேட் முடிச்சிட்டீங்களா என்னன்னு கேட்டீங்க. இல்ல அதெல்லாம் ஓகே சார். நீங்க வதானு பேசாதீங்க சார். ஷார்ப்பா இருங்க சார். ஓகே, தட் இஸ் ஓகே. உங்க கேள்வி என்ன இப்போ? சார், இந்த ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது ப்ரொஃபஷன் சேஞ்சஸ் பெட்டரா இருக்குமா சார்? எவ்வளவு salary சார் மாசம்? ஒரு 35,000 வரும் சார். உங்க வீடு எங்க உங்களுக்கு? எனக்கு வீடு வந்து குற்றாலம் பக்கம் குடியிருப்பு சார். இப்போ அப்துல் கலாம் இறந்துட்டாரு சார். அப்துல் கலாம் இறந்துட்டாரு தெரியுமா? யார் சார்? இங்க தென்காசி குற்றாலத்திலேயே சார்? அப்துல் கலாம் சார், ஜனாதிபதி வந்தாரு. ஆமா சார். ஆமா. அவர் செத்துட்டாரு தெரியுமா? தெரியும் சார், தெரியும். என்ன தெரியும்? சிவாஜி செத்துட்டாருன்ற மாதிரி பேசிட்டீங்க. அவர் இறந்தது உலகத்துக்கே தெரியும் சார். இப்போ உங்க பேர் என்ன? சேதுராமலிங்கம். என் பேர் சேதுராமலிங்கம். சொக்கலிங்கமும் சாவு உண்டு, சேதுராமலிங்கத்தும் சாவு உண்டு. சேதுராமலிங்கம் இறந்து போனா எவ்வளவு பேருக்கு தெரியும் இப்போ இருக்கிற இடத்துல? அது ரொம்ப பேருக்கு தெரியாது. எங்க ஊருக்கு வேணா தெரிஞ்சிருக்கும் சார், மற்றபடி தெரிஞ்சிருக்காது. பைசா போஜனம் கிடையாது சார். புரியுதா சார்? இப்போ நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம அதுக்காக வந்து எல்லாருக்கும் தெரியணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஜாஸ் அலுகாஸில் போய் திருடினா கூட நம்ம ஒரே நல்ல ஃபேமஸ் ஆகிடலாம் மாட்டிக்கிட்டா. அது விஷயம் இல்லை சார். அப்துல் கலாம் போல ஒரு சிறந்த மனிதராக நம்ம திகழணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து நம்ம வந்து ஏதாவது சும்மா பறக்கிற காக்கா கூட எச்சம் போட்டு 4 மரத்தை வளர்த்துட்டு இருக்கு சார். அதனோட எச்சல் மூலமாக யானை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 18 லட்சம் மரத்தை வந்து நம்ம பூமிக்கு கொடுத்துட்ருக்கு, ஒரு யானை உயிர் வாழ்றதுனால. அப்போது சேதுராமலிங்கமும் சொக்கலிங்கமும் தூசியான்னு அப்படியே காணாமல் போகிறதுக்கு நம்ம வந்து இந்த உலகத்தில் ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம் சார். உங்களுக்கும் மரணம் உண்டு, எனக்கும் மரணம் உண்டு. 35,000 ரூபா சேலரிக்கு நீங்கள் அடிமை அப்படின்னு சொன்னால் உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது சார். நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா யூ கேன் டூ எனி திங் சார். யூ டெஃபினட்டாக உங்கள்கிட்ட என்றைக்கு இந்த கேள்வி வந்ததோ நீங்கள் ரொம்ப நாள் இந்த வேலையில் இருக்க மாட்டீங்க சார். மேபி உங்கள் மாமனார் பொண்டாட்டிலாம் இல்லைங்க வேணாங்க இது போயிடுச்சுன்னா நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ப்ரெஷர் பண்ணலாம். பட் அதெல்லாம் உடைச்சிட்டு வரணும் சார். நான்லாம் இப்போ எனக்கு வந்து நான்லாம் வாஸ்டில் நல்லா ரெவென்யூ இருந்து சார். பட் ஏன் நான் விட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து வேர்ல்டு ட்ராவல் பண்ணணும் சார். நான் உடம்பு வந்து எனக்கு கொஞ்சம் நாட் வெல். எனக்கு சீரியஸ்லி சில இஷ்யூஸ் இருக்குது. என் உடம்பை கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஒரு 25 கிலோ நான் வெயிட் கம்மி பண்ணணும். அதை முடிச்சோடனே வேர்ல்டு ட்ராவல் பண்ண போகிறேன் சார். நான் வந்து மேசிவ் ட்ராவல் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களே இந்த பூமிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். இருக்கிற வரைக்கும் அது நான் சொல்கிறது அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு.
அதுபோல் நம்ம பணம் இருக்கோ பணம் இல்லையோ அதுபோல் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார். அந்த ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எய்ம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறது வந்து டெஃபினட்டாக அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் சார். சரிங்களா? சரி சார். சரி. உங்களுக்கு ஒரு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது கோயில்கள் ஏதாவது? இல்லை, அதுதான் சார் சொல்கிறேன். நீங்கள் வேலை பார்க்குறதே நல்ல கோயில், பரமகல்யாணி கோயில் தானே சார். அதோட சிறந்த கோயில் என்ன சார் நம்ம வட்டாரத்தில்? அந்த பரமகல்யாண தாய் வீடு எங்கே தெரியும் இல்லையா? உங்களோட வீடியோஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை ரெகுலரா பௌர்ணமி தூரம் போயிட்டு இருக்கேன் சார். பரமகல்யாணியோட தாய் வீடு எங்க இருக்கு? கடையம் தான் சார். கடையமா? கடையமா ஆம்பூரா? ஆம்பூர் தான் சார். ஆம்பூர் சார். என்ன பிரதர் இப்படி இருக்கீங்களா? அதெல்லாம் வந்து அந்த ஆம்பூருக்கும் போங்க. அதெல்லாம் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த பரமகல்யாணி பற்றி தமிழ்நாட்டில் எவனுக்குமே தெரியலப்பா. அந்த கோயிலை கையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய சக்ஸஸ் பார்ப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆஸ் யூஷுவல் திருநெல்வேலினா 2 குழந்தைகள் காலையில் பட்டையை போட்டு வேலைக்கு போகிறீங்களா? என்ன சார் சேதரமணிக்கா 2 குழந்தைங்களான்னு கேட்டேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல சார், ஒரே பையன் தான் சார். ஒரு பையன் தான் சார். என்னால விபூதிலாம் பட்டையா போட்டு போவீங்களா வேலைக்கு? இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். நார்மலா விபூதி சாதாரணமா பூசுறதா சார், பட்டை போடுறது. இல்ல, அதான் கேக்குறப்ப விபூதி வைக்காம போக மாட்டீங்களான்னு. அது நம்ம ஊர் பழக்கமாச்சா நான் கேட்டேன் நான். விபூதி வைப்பேன் சார். கண்டிப்பா வைப்பேன் சார். சரி, ஓகே சார், மகிழ்ச்சி சார் உங்களுக்கு. ஆனா 2 குழந்தைக்கான ஆளு. நீங்க கூட பிறந்தவங்க எவ்வளவு பேரு? தம்பி ஒருத்தன் இருக்கான் சார். அவன் சாஃப்ட்வேர்ல பெங்களூர்ல இருக்கான். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனே வேணாம் சார். 2 பேர் நீங்க பொதுவா நீங்க அது மாதிரி திருப்பதி போங்க சார். நல்லது நடக்கும் சார். அடுத்த கோயில் வாழ்க வளமுடன் சார். நன்றி. கண்டிப்பா சார். நன்றி. சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் இளமுருகன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. இளமுருகன். இளமுருகன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் இலா. வணக்கம். எங்கிருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். போனை கிட்ட வச்சு பேசுங்க, வால்யூம் கம்மியா கேக்குது. சார், நான் ஒசூருக்கே வந்து பேசிக்குவேன். நான் உங்களுக்கு வாய்ஸ் சுத்தமாக கேட்கல ஐயா. நானே உச்சக்கட்ட பச்சில் இருக்கேன் சார். இன்னும் 100 வேலை இருக்கு நமக்கு. கொஞ்சம் போனை வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க, கேட்க மாட்டேங்குது. இது யாருக்கும் உங்க பக்கத்து காது, உங்க 2 காதுல ஒரு காதுக்கே கேட்காது சார். நல்லா ட்ரை பண்ணுங்க தயவுசெய்து. கெஞ்சி கேட்குறேன் சார். ஓகே, மீண்டும் ட்ரை பண்ணுங்க, கனெக்ஷன் கொடுக்குறோம். அண்ட் பத்மினி மேம், ப்ளீஸ் கனெக்ட் சரண்யான்னு கேக்குறீங்க. அம்மா, நீங்க பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணா மட்டும்தாம்மா எங்களால கனெக்ட் பண்ண முடியும். நான் திரும்பி அதான் சொல்றேன், தயவு செய்து உங்க போன்ல தெரியுது பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இமிடியேட்டா நாங்க உங்களை கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸ்ருதி இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஸ்ருதி இணைப்புல இருக்கீங்க. ஓகே, விஜய் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஸ்ருதி, விஜய். ஹலோ விஜய் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. அழகர் சாமி பெருமாள் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. அழகர் சாமி பெருமாள் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சரண்யா சார் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. நீதான் கடைசி பேசியா சார், அவரோட கனெக்ஷன் சரியா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், கனெக்டிவிட்டி சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் சரண்யா, பண்ணுங்க. நீங்க நற்பவி முன்னாடி சொல்லுங்க. அடுத்த நேர் ரம்யா சரண்யா சார், நீங்க சொல்லுங்க. ரம்யா இணைப்புல சரண்யா, இனிமேல் நீங்க வந்து என் கேளுங்களா. நற்பவி 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 சொல்லுங்க. நற்பவி நற்பவி நற்பவி. ஆசமா போகுது. எஸ் சார். ரம்யா கேக்குதுங்களா மேடம்? ரம்யா, கொஞ்சம் வாய்க்கிட்ட போன் வச்சு பேசுங்க. சத்தமா ரொம்ப கம்மியா கேக்குது. ஹெட்போன் போட்டிருக்கீங்களா? ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா பேசுங்க, ரொம்ப கம்மியா கேக்குது. கொஞ்சம் போன் வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. ரம்யா, ஒசூர்ல இருந்து கூப்பிடுறீங்களா? இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒசூர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு. அவரு ஏதோ ஃபோனை போட்டுறாரு. நல்லா சத்தமாக பேசுங்க. நீங்கள் சரண்யாட்ட ஒரு கேள்வி கேட்கல. வாயில் வச்சு பேசுனா என்னம்மா, எல்லாம் காதில் வச்சா பேசுவாங்க, நீங்கள் கேட்டுக்கலாம்மா. இல்லை மூக்கில் வச்சு பேசுவாங்க. கலாய்க்கணும் இல்லை. ஏமா எப்படி இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா.
அந்த கடனை நாங்க மீண்டே வர முடியல சார். அதான் எந்த கோயிலுக்கு போறது? அப்படி இல்லைம்மா, அவர் அம்மா உங்கள் கணவர் கட்டாயமாக இந்த ஜோதிடம் அடிக்டாக இருப்பாரா, அடிமையாக இருப்பாரா? இல்ல சார். சும்மா பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னீங்கன்னா கடன் டபுள் ஆகிடும். அம்மா அம்மா அவர் வந்து மீன நட்சத்திரம் சார். அதெல்லாம் ஓகேம்மா, அது ஒரு விளங்காத நட்சத்திரம், விளங்காத ராசி, அதை விடுங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அக்கா. உங்கள் கணவர் காலையில் வந்து டிவி சேனலில் ஜோதிடம் பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? பார்க்க மாட்டேன் சார். நாங்க டிவியே பார்த்ததில்ல சார். உங்களுக்கு இல்லை இல்லை, எனக்கு முன்னாடி முன்னாடிலாம் பாப்பாரா தெரியல சார். 3 வருஷம் ஆச்சு மேரேஜ். ஆனால் அம்மா நீங்கள் அந்த மேட் ஃபார் ஈச் அந்த வில்ஸ் படத்தில் உங்களை தான் போடணும். நீங்கள் என்ன மாதிரி கட்டி சப்பை கட்டி அடையங்க அப்பா அக்கா. உங்கள் கணவர் என்னென்னா ப்ராப்ளம், இன்னைக்கு கூட ஒருத்தவங்க ஒரு பதில் அனுப்பிச்சிருந்தேன் ஜிமெயிலில். என்னென்னா, அதாவது பட்ட கடனை அடைப்பதற்கு நிறைய வழிகள்மா, அந்த போகிற வழிகள்லாம் சறுக்கி விழுது. வானம்பாடிகள் வழுக்கு பாறைகளை நம்பி வழி தெரியாமல் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அது போல் தான் உங்கள் கணவர் இருக்கார். நீங்கள் வெங்கடாச்சலபதி பிடிச்சிங்க, அந்த பெருமாள் உங்களை வழிகாட்டுவார். நல்லது நடக்கும். நல்லது நடக்க எனக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் விஜய் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. விஜய் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சரி, அந்த விஜய், ஸ்ருதி இவங்க யாருமே வரமாட்டாங்க சார். லைன் பத்மினி. ஆமா சார், பத்மினி மேடம் ரொம்ப நேரமா இருக்கு ப்ளீஸ் கனெக்ட்னு போட்டுட்டே இருக்காங்க மெசேஜ். ஆனா அவங்க ரிக்வெஸ்ட் பட்டன் மட்டும் கிளிக் பண்ண மாட்டேன்றாங்க சார். அதான் கனெக்ட் பண்ண முடியல என்னால. தமிழ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஐயா வணக்கம். வாழ்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். பதட்டப்படாதீங்க, சொல்லுங்க ஐயா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். எங்கிருந்து? பெங்களூர் சார். பெங்களூர். ஓகே, சரிங்க சார். உங்கள் சொந்த ஊர்னா தருமபுரி, வேலூரா? கிருஷ்ணகிரி சார். ஓகே, எல்லாம் ஒன்று தானே, ரெண்டுத்துக்கு நடுவில் சொல்கிறீங்க. ஓகே, உங்கள் கேள்வி என்ன ஐயா? சார் கேள்வி சார், நான் ஆல்ரெடி ஸ்வீட் தொழில் பண்ணியிருக்கேன் சார். ஸ்வீட். சரி, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் சார் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா திக்கு இன்னும் அதிகமாகும் சார். எதிர்க்க யாருமே இல்லை, முட்டாள்கள் இருக்காங்கன்ற மாதிரி நினச்சி சாஃப்டாக கூலாக மெதுவாக பேசுங்க. ஒன்றும் அவசரப்படாதீங்க, மெதுவாக பேசுங்க. மெதுவாக உங்கள் கேள்வி கேளுங்க ஐயா. தமிழ் லைனில் இல்லை சார். அவருக்கு அந்த ஸ்டாமரிங் இஷ்யூ இருக்கு பாவம். வேற யாராவது கொடுங்க சார். ஓகே தமிழ், நீங்க உங்க क्वेश्चन வந்து டைப் பண்ணி மெசேஜ்ல போடுங்க, நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஓகே, அழைப்பிற்கு நன்றி தமிழ். அடுத்த நேயர் அபிஷேக் என்டர்டெயின்மெண்ட் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். அபிஷேகி சார், என் மகன், என்னோட மகன் பேருங்க சார். என் பேர் ராதிகா சார். ராதிகா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சார் வாழப்பாடி முத்தம்பட்டிங்க சார். முத்தம்பட்டி ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, வைகை ஸ்கூலுங்க சார். வைகை ஸ்கூல். ஓகே, சூப்பர்மா. அவங்க கேள்விமா. சார் தம்பி 11வது படிக்கிறாங்க சார். உங்கள் தம்பி அவ்வளோ சின்ன தம்பியா இருக்கார் உங்களுக்கு? சார் பையன் தான் சார் தம்பின்னு சொல்றேன் சார். இல்லைம்மா, அப்போ நம்ம அப்படி சொல்லக்கூடாதுல்லம்மா. நான் என் பையன் 11வது படிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் கொண்டு தம்பின்னு கூப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சரணியாலாம் படிக்காத அந்த அளவுக்கு மூளை கிடையாது. அவங்க தம்பினா ஐயோ இன்னும் இந்த அம்மாவுக்கு 45-50 வயசு ஆகுது, 11வது படிக்கிற தம்பி இருக்காருன்னு தப்பாக நினச்சிப்பாங்கம்மா. சரிங்களா, சொல்லுங்க ராதிகா. சார் ஐஐடி படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க சார். அது விருப்பம்ன்றது வேற. அது நம்ம இப்போ மார்க் 10வது எவ்வளோ மார்க் எடுத்தார் தலைவர்? சார் மேக்ஸ்ல சென்டம் 470 மார்க் எடுத்தாரு சார். 500க்கா 600க்காமா? 500 இருக்குங்க சார். சரி, இப்போ சிபிஎஸ்சி படிக்கிறாரா, ஸ்டேட் போர்டு படிக்கிறாரா? சிபிஎஸ்சி தான் சார் படிக்கிறாரு. எங்கே படிக்கிறாரு? நோட்ரி டேம் ஹோலி கிராஸ் சார். எங்கே இருக்குமா அது? சார் அயோத்தியாபட்டினத்துக்கும் உடையாபட்டிக்கும் சென்டர்ல சார், குண்டுக்கல்லூர். தெரியல அந்த கோயில், அந்த ஸ்கூல் நான் கேள்விப்பட்டதில்ல. உங்கள் பையன் வந்து நிச்சயமாக அந்த ஒரு எய்மை வந்து அடைவாருமா. சரிங்க சார். சரிங்க சார். ஆமாம், உங்களுக்கு வந்து வீட்டுக்காரமா சார் மாற்றுத்திறனாளி சார் அவரு. ஓகே, அதனால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சார் தாலுகா ஆபீஸ்ல அசிஸ்டண்டா இருக்காரு சார். 13 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு ஆக்சிடென்ட் வந்து சார். அதனால நடக்க முடியாது சார். வீல் சேர் பர்பஸ்க்கு தான் சார் போயிட்டு. சரிம்மா, ஓகே. அதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
சார் எங்களுக்கு மாற்றம் வேணும் சார். நிச்சயமாக உங்கள் பையனால் உங்கள் மாற்றம் வருமா. நான் கூட கிண்டலாக தான் நான் நினச்சேன். உங்கள் பையன் இவ்வளோ பெரிய சூழ்நிலை மேக்ஸில் சென்டம் வாங்கியிருக்கான், 470 மார்க்கு மேலே வாங்கியிருக்கானா, நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்களா. அதுக்கு உங்கள் பையன் வந்து இந்த முத்தம்பட்டியிலே ஒரு மிக சிறந்த ஒரு மனிதன்ற பேர் வாங்குவார். அது அன்பான வாழ்த்துக்கள்மா. சரிங்க சார். சார் ரெஜிஸ்டர் கூட காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன் சார். என்ன இந்த தருமபுரி ரகுவா? ஆமாங்க சார். ஆமாங்க. அவன் தனியாக ஒரு கம்பெனி நடத்துகிறாம்மா. சரிங்க சார். ஆமாம், அவன் வந்து எங்ககிட்டலாம் பேசவே இல்லை. அவன் அந்த திருக்கோவிந்து 2 பேருமே தனி டீம். அவன் வந்து ஆண்டாள் வாசன் ஒன்று வச்சுருக்கான், தருமபுரி வாசன் ஒன்று. நல்ல பையன்மா. ரகு இஸ் a குட் பாய். சரி சரிங்க சார். சரிங்களா? என்ன வழிபாடு பண்ணலாம் சார்? வழிபாடு யார் பேசிட்டே இருக்காமா? உங்கள் வீட்டுக்காரா பேசுறாரு? இல்ல இல்லைங்க சார், நான் வெளியில தான் இருக்கேன் சார். வேற ஏதோ வாய்ஸ் வருது சார். அம்மா நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கம்மா. சரிங்க சார். மாசம் நான் திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கேன் சார். அது போய் என்ன பண்ண, உங்களுக்கு வந்து காலில் வலி, நீங்கள் பல் வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன பண்ண முடியும்? ஆமா சார். சரிங்க சார். நம்ம எல்லாரும் போறாலும் போகாதீங்கம்மா. நம்ம ஆட்டு மந்தியாக இருக்கேன். திருவண்ணாமலை பௌர்ணமியில் போய் போடலாம் விஷயம். நம்ம சொன்னால் நம்ம அடிப்பானுங்க, நம்ம பெரிய அப்பாட்டக்கிறான்னு கேட்பாங்க. நம்ம வாயை முடிக்கிறோமா? வழிகாட்டுங்க சார். வழி காட்டியாச்சுமா. நான் அப்புறம் திருவண்ணாமலை பௌர்ணமி போகிறேன்னா எதுக்கு போயிட்டுருக்கீங்கன்னு பர்பஸ் என்னன்னு கேட்குறேன். சரிங்க. மலை வந்து எப்போதுமே அமாவாசை ஒட்டி தான்மா சுற்றணும். கடல் தான் எப்போதுமே வந்து பௌர்ணமிக்கான விஷயம்மா. கடலும் ஆறும் தான்மா. ஸோ அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. சும்மா வெட்டிக்கதை பேசிருக்காருமா. சும்மா திருவண்ணாமலை போகிறேன். நன்றி. இளமுருகன் மீண்டும் உங்களுக்கு இணைப்பு கொடுக்கப்படுது. இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், வாழணும் சார். எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார்? நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன். சரி, ஓகே, சொல்லுங்கள் சார். சார் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏரோஸ்பேஸ் ஃபீல்டில் இருக்கேன். 15 இயர்ஸாக நான் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் இந்த ஜாப்லேருந்து நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான சக்ஸஸ் எனக்கு கிடைக்கணும்னா எந்த கோயில் நான் போகணும் சார்? சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் சார். ஆனால் நீங்கள் வந்து இப்போ பண்ணலாமா வேணாமான்றது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க சார். அனைத்துமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். நன்றி சார். நன்றி. ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் விவேகானந்தன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன் மேடம். சரி, யாரும் லைன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? ஆமா சார், அதான் நானும் எல்லாரும் ஆனா மியூட்ல தான் இருக்கு. அதான் நானும் இல்ல, அந்த இவங்களை தவிர மத்தவங்க யாரோ அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, அதான் ப்ராப்ளம் சார். அந்த குமார் அப்படிங்கறவர் கான்ஸ்டன்ட்டா இருக்காரு சார். என்னால அவர் ரிமூவே பண்ண முடியல. பட் சொல்லு. சரி, அன்னைக்கு ஆஃப்லைன் போய் கூட நிறைய ட்ரை சரி பண்ணோம். விவேகானந்த் சொல்லுங்க. விவேக் பண்ண முடியல சார் எங்களால. சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்வளம் சார். ஆம்பர் விவேகானந்த் சார். விஷ் ஹாப்பி பர்த்டே சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். சார் பர்த்டே எப்போ சார்? செலிப்ரேஷன் எங்க சார் வைக்க போறீங்க? பர்த்டே எங்க சார்? சார் நாளைக்கு நான் தூங்கி எழுந்திருப்பேனான்னு தெரியல. இதில் பர்த்டே பார்த்துக்கலாம் விவேகானந்த் சார். விடுங்க, வருவோம் சார். வருஷம் கூட சந்தனமாலை போகணும். இந்த முறை சந்தனமாலை போகணும் சார். உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கணும். நானும் வந்து எனக்கும் ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும். 2 வேண்டுதலும் நல்லா இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ சார். சார் கோயில் சிறப்பு, தொழில் சிறப்பு என்ன சார்? கோயில் போகணும். தொழில் சிறக்க என்ன கோயில் போகணும்? நீங்க ஐயப்பன் கோயில் போங்க சார். நன்றி சார். தேங்க்யூ. ஆமா, உங்களுக்கு என்ன போய் பார்க்கல போகணும் மாமான்னு சொல்லியிருந்தேன் சார். போய் பார்க்கலாம் பார்த்தாச்சு. தலைவரை பார்த்து 6 மாசம் ஆச்சு. நன்றி சார். தேங்க்யூ. ஐயப்பன் கோயில் போங்க. தேங்க்யூ. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் ஷீலா ஜான்சன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஷீலா ஜான்சன் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, ரமேஷ் ராம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ரமேஷ் ராம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே ரமேஷ், இப்பவும் உங்க சிக்னல் சரியா இல்ல. ஓகே, பாலசுப்ரமணியன் என்கே இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, சார் பேசுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி
குழந்தை இருந்து தவறிட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு, மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணணுங்க. அதுக்கு என்ன கோயில் போகலாங்க, எங்க போகணுங்க? பாலசுப்ரமணியம் சார், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? சார் நான் கொடுமுடிங்க சார். கொடுமுடிக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் புதூருங்க. எதனால் டைவர்ஸ் ஆச்சு? சார் இந்த பையன் தவறதுனால அவங்க வந்து ஒரு மென்டாலிட்டி மைண்டே ஒரு சேஞ்ச் ஆகி அவங்க மியூச்சுவல் டைவர்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க நான் பேசி பார்த்தா ஆள் என்ன வயசில் குழந்தை தவறிச்சு? சார் 6.25 வயசு 7 வயசுங்க சார். நீங்கள் கண்ணாடி 2 கண்ணும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? ஆமாங்க சார், கண்ணாடி போட்டிருக்கேங்க சார். 2 கண்ணும் ப்ராப்ளம் நமக்கு இல்லை? ஆமாங்க சார், தூர பார்வை தெரியுன்னு போட்டிருக்கேங்க. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுமானது யோசிச்சிங்க. சரி. ஒன்று. ரெண்டாவது, பண்ணுற பட்சத்தில் இந்த வேறு யாராவது ஒரு விமன்லேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரகிளிங் பீப்புள் இருப்பாங்களா சார்? வயதுக்கு வராத பெண்கள் இருப்பாங்க, அப்புறம் யூட்ரஸ் இல்லை, குழந்தை பெற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது சார் பெண்கள்கிட்டையும். அதுபோல் நான் பெண்கள் பார்த்துருக்கேன். அதுபோல் யாராவது பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது உங்களுக்கு மென்டலாக இருந்ததுன்னு வச்சுங்க சார், நீங்கள் அந்த அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணியிருந்தால் உங்கள் நிலைமை என்னவாக இருக்கும்? இல்லைங்க, அவங்க வந்து எப்படின்னாங்க சார், இப்போ 2வது மேரேஜ் அவங்க டைவர்ஸ் வாங்காதே மேரேஜ் பண்ணிட்டாங்க சார். அவங்க இல்லை, அதெல்லாம் கால் ஊனாங்க சார். நீங்கள் கால் ஊனமா? ஆமாங்க சார், நான் வந்து ஹேண்டிகேப்புங்க சார். வலது கால் வந்து இடுப்புல இருந்து சூப்பையாக இருக்குங்க சார். நான் சரி, எனக்கு தெரிஞ்சு வந்து அதான் சொல்லிட்டேன்ல சார், நான் இதை விவரிக்க விரும்பல சார். நான் சொன்ன ஆன்சர் கரெக்டு சார், 100% நான் சொன்னது கரெக்டு சார். ஸோ நான் விவரிக்க விரும்பல. நான் சொன்னது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களோட நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் சார். அது மூலமாக குழந்தைய பெற்றுக்கணும், அது மூலமாக இதை அதை பண்ணணும்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் கால் சார், பார்த்துங்க. சரிங்களா? சரிங்க சார். நன்றி. உங்கள் ஜோசியரில் எதுவும் சொல்லலையா முதல்ல கல்யாணத்தை ஒட்டி இதெல்லாம் நடக்கும் நடக்காதெல்லாம் சொல்லலையா நீங்கள் ஜாதகம் பார்த்தப்போ? சார் அவர் இணைப்புல இல்ல சார். சரி, ஓகே, நன்றி. ஏன்னா அந்த ஊர் ஜோசியத்துக்கு பேர் போன ஊர் சார்ங்க. எஸ் சார். சார் தமிழ் மீண்டும் இணைப்புல வந்திருக்காங்க சார். தமிழ் பேசுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன் சார். எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார்? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். ம், ஆல்ரெடி ஸ்வீட் தொழில் பண்ணிருக்கேன். சரி. ம், டெக்ஸ்டைல்ஸ் வச்சுக்கிறேன் சார். அது டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் இதாக ஓடுது. இல்லை நீங்கள் ஸ்வீட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டெக்ஸ்டைல் போனி ஆகாது சார். ஸ்வீட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒழுங்காக ஒரு தொழிலை கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் மல்டி சோர்ஸ் இன்கமுக்கு பல தொழில்கள் போகலாம். நீங்கள் ஸ்வீட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி பணம் பண்ணுறது வழி பாருங்கள். வாழ்க வளமுடன் சார். நன்றி சார். சார் மற்றவங்களுக்கு கொடுப்போம் சார். ஓகே, தமிழ் அழைப்பிற்கு நன்றி. அடுத்த நேயர் சேது ராமலிங்கம் இணைப்புல இருக்கீங்க. அதான் ஏற்கனவே பேசுகிறேன். சேது ராமலிங்கம் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, அடுத்த நேயர் ரவி மல்லிகா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ரவி மல்லிகா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அம்சராணி மீண்டும் இணைப்பு கேட்டிருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்க. அம்சாலாம் பேசிட்டாங்கம்மா. இல்லை பேசிட்டாங்களா? அம்சராணிலாம் பேசியாச்சு சார்னியா. பேசியாச்சு சார்னியா. ஓகே, திரும்பி நீங்க ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணிருக்கீங்களே, அதான் சார் திருப்பி ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணிருக்காங்க. எஸ் சார், எஸ் சார். கிரேட் டிப்ஸ் இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கிரேட் டிப்ஸ். ஓகே, நிஷா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. நிஷா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க நிஷா. வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் புகழ்மதி. மதி, வணக்கம், வாழ்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. சரி. ஒரு பொண்ணு 11வது படிக்கிறா, இன்னொரு பொண்ணு 9வது படிக்கிறா. சோ போன வருஷம் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தவங்க இந்த வருஷம் எல்லாமே மந்தமா இருக்காங்க. ஏன் சார் அது? புகழ்மதி, உங்க கணவர் என்ன வேலை பார்க்கறாரு? சார் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்துட்டு ஃபிஷர்மேன் சார். இல்லை, அவர் ஃபிஷர்மேனா நான் ஃபிஷர்மேனா இங்கே மேட்டர் இல்லைம்மா. அவர் என்ன தொழில் பண்ணார்? அவர் மீன் பிடிச்சாருன்னு சொல்கிறீங்களா? ஆமா சார், ஆமா இப்போ சார். 2வது மேரேஜ்மா? அவர் வந்துட்டு முஸ்லீம் சார். இப்போ நீ முஸ்லீமா மாறிட்டீங்க? அது எதுனா டெலிவரி. நான் இன்னும் மாறல சார். டெலிவரி வேலை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு சார். எதனால முஸ்லீம் கல்யாணம் பண்ணீங்க?
அங்க பெரிய தொல்லையா இருந்ததுனால இவர்கிட்ட வந்துட்டேன் சார். நீங்கள் எந்த ஊரில் பேசுகிறீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சென்னையில் எங்கம்மா? சென்னையில இப்ப பெரும்பாக்கத்துல இருக்கேன் சார். பெரும்பாக்கம் ராஜசேகர் ஊரா? ஆமா சார். அவர் தான் இப்போ எம்பி காஞ்சிபுரம் ஏடிஎம்கேல எம்பி நிற்க போகிறார். ஓகே, நீங்கள் வந்து நீர் புறம்போக்கில் இருக்கீங்களா? ஆமா சார், அதே இடத்துல தான் இருக்கும். அப்போ அது ப்ராப்ளம் ஆகும். அந்த இடம் இவங்க இருக்கிற தண்ணிக்கான இடத்துல இருக்காங்க சரண்யா. ஓகே சார். புறம்போக்குலேயே நீர் புறம்போக்குன்னு இருக்குது சரண்யா. ஓகே இவங்க இடம் தான் ப்ராப்ளமா. இது நான் வாஸ்துக்காக சொல்லலை. நீங்கள் அது வந்து என்றைக்கு இருந்தாலும் கவர்மெண்ட் அப்புறப்படுத்திடுவாங்கம்மா. இடம் மாறிங்கன்னா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கம்மா. ஏன்னா பிள்ளைகள் ஏன் போன வாட்டி படித்து இப்போ நல்லா படிக்கலாம், ஏஜ் மாறுது இல்லைம்மா. பொண்ணு வயதுக்கு வராமல் இருக்கோம், வயதுக்கு வந்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஸ்டடியாக இல்லை புகழ்மதி. நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் திருப்பதி தான் உங்கள் லைஃப்லாம் கடைசி முச்சு வரைக்கும். உங்கள் கணவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவரை நல்லபடியாக பார்த்துங்க. ஸோ கவனமாக இருந்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேம்மா. வாழ்க வளமுடன். அவருக்கும் அடிக்கடி வயிறு வலி வந்து. இல்லைம்மா, ஐயோ விட்டுங்க, இடம் மாறுங்கம்மா. அந்த இடம் ஒரு விளங்காத இடம்மா. நன்றிம்மா. சரண்யா சரண்யா நன்றி சரண்யா, சார். இப்போ அந்த இடம் நீர் புறம்போக்குன்னு எப்படி சொல்ல முடியுது? அதான் தெரியலையே சார். அது வந்து அதுதான் வந்து டிராவல் சரண்யா. அப்பா சூப்பர் சார். சரியா? சார் இது மட்டுமா எல்லா விஷயமும் அப்படியே பார்க்காம இல்லை இல்லை, அது இல்லை சரண்யா, பார்க்காம இல்லை. இப்போ அவங்க ஊராட்சி தலைவர் ஒருத்தர், அவங்க ஒய்ஃப் சரஸ்வதின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க. அவங்க கணவர் ராஜசேகர்னு சொல்லிட்டு அவர் தலித். அவர் தான் இப்போ காஞ்சிபுரம் தனி தொகுதி எம்பிக்கு வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட். பெரும்பாக்கம் ராஜசேகர் 30 கோடி ரூபா செலவு பண்ணுவார். கட்சி ஒரு 20 கோடி ரூபா கொடுக்கும். காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க. ஆமாம், அங்கே டிஎம்கே கிடையாது, காங்கிரஸ் தான் நிற்க போகிறாங்க. ஆமாம், நீங்க எல்லாமே வந்து அப்படியே சார் எல்லாமே நீங்க வந்து புள்ளி விவரத்தோட கரெக்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியே அடிச்சு நவுத்துறீங்க சார். எல்லாம் எல்லா புகழும் என்னுடைய ஆரியர் குருநாதர் கோவிந்தனுக்கு. கையில கோவிந்த் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. தருமபுரி ரகுவும் கையில கோவிந்தும் பெரிய அறிவு பூசணிக்காம 2 பேருமே. அவங்க எனக்கு எப்பெல்லாம் பாக்குறாங்களோ அந்த பூசணிக்காய் மண்டையில போட்டு வச்சிருவாங்க. அந்த அறிவு அப்படியே நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இனிமேல் வந்து மாத்திரை போது மாதிரி ஆப்பு கையில கோவிந்த். அவன் அறிவு குடோன்னு, அறிவு பூசணிக்காய் அவன் அறிவு குடோன்னு ஆஜி. சூப்பர் சார், சூப்பர் சார். எஸ் சார், இன்றைய நிகழ்ச்சி எஸ் சார். நிறைவு நேயர் ரம்யா இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசுங்க. அருள் ரம்யா இணைப்புல இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஹலோ ஹலோ சார், வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன? ரம்யாங்க சார். நான் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணிருக்கேன் திருச்செந்தூர்ல. ஓகே, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ரம்யா? அவினாஷ் சிங் சார். அவினாஷ், வெரி குட். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? இப்போ கர்ப்பப்பையில நீர் கட்டி இருந்துச்சுங்க சார். அது ஆபரேஷன் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. பண்ணிட்டேங்க சார். கர்ப்பப்பை சின்னதா இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஹலோ அம்மா, ஹலோ, நான் என்ன பதில் சொல்லணும் எதிர்பார்க்குறீங்க? சார் நீங்க என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதான பதில் எதிர்பார்க்குறீங்க. அப்புறம் வீட்டுக்கார் பேசியிருந்தாருங்க சார். அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்களா உங்க வீட்டுல யாராவது வட்டிக்கு விட்டுருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்களாமாங்க சார். அவங்களோட கொள்ளு தாத்தா பாட்டி விட்டுருந்தாங்களாமா? அவர் இல்லைன்னு சொன்னாரு லாஸ்ட் டைம். அதுதான் அப்ப தெரியலீங்களாமா. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போதுதான் சொல்லியிருக்காங்க சார். நல்லா சோறு போடுங்கம்மா. அதுதான் வட்டி வந்து ஒரு மனிதனை ஒழிச்சு எடுத்துருமா. அது நானும் எனக்கு நெருக்கமானவங்க அத்தனை பேர்ட்டும் சொல்லிட்டேன். அவங்க வந்து நான் ஒரு நாளில் வர முடியாது, லைனில் போகிறேன், அது பணத்தை வாங்கணும், இல்லைன்னா பணம் போயிடுன்னு சொல்லிட்டு. அது வந்து நான் சொல்கிறது அதோடைய வலி வந்து பல ஜென்மத்துக்கும் உண்டுமா. அது வந்து வட்டி வந்து ஒரு மனிதனை தெரியாமல் ஆக்கும். ஏன் நமக்கு அதாவது நடுத்தொழில் நிப்பாட்டுமா. அதனால் கொஞ்சம் அதுக்கு வந்து அன்னதானம் நிறைய பண்ணுங்கள். பொதுவாக வந்து நீங்கள் நல்ல பொண்ணாக இருக்கீங்கம்மா, நல்லது நடக்கும், நல்லது நடக்க எனக்கு அன்பான வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து வட்டிக்கு வந்து இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இப்போ நான் சமீபத்தில் சொல்லலாம், அந்த திருச்செந்தூர் சமயபுரத்துக்கு அப்புறம் மலைப்பருவதி கோயிலுக்கு ஒரு 10 வாட்டி நடந்து போயிட்டு வாங்கம்மா.
மலைப்பார்வதி கோயில். சரிங்களா? அது இங்கே இது இருக்கலாமா, அவினாசி இருக்கலாமா, அவினாசி இருக்கு இல்லையா, அந்த பைபாஸ் இருக்குல்ல, அந்த பைபாஸ்க்கு வந்து நில்லுங்க. அந்த நீங்கள் மெயின் ரோட்டில் நின்றுங்கன்னா அவங்க நீங்கள் போகலாம், நடு ரோட்டில் நின்னீங்கன்னா அவன் கூப்பிட்டு போயிடுவான் உங்களை, அவன் மலைப்பார்வதியை கூப்பிட்டு போயிடுவாங்க. சரியா? அம்மா எல்லாம் செக் பண்ணிக்கம்மா, சின்ன பிள்ளை மாதிரி எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? சரியா? வைங்கம்மா, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் கணவரையும் கேட்டதா சொல்லுங்கள். வாழ்கொள்ளப்படும். உங்கள் கணவர் பேர் என்னம்மா? சார் அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க சார். அருள் ரம்யா போட்டிருந்தாங்க சார். அன்னைக்குமா அருளா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையே. சரி சரண்யா, வேற என்ன சரண்யா விஷயம்? சார் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சார். எங்களுக்காக டிப் ஃபார் த டே ஒரு விளக்கம் கொடுங்க சார். சரண்யா, அதாவது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த விஷயம் சரண்யா, அதாவது பி குட் டூ குட் சரண்யா. நீ கெட்டது பண்ணால் உனக்கு கெட்டது நடக்கும் சரண்யா, நீ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும். நான் ரொம்ப மாறிட்டு வரேன் சரண்யா. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைமுக்கு அப்புறம் நான் பேசாத பேச்சு பேசிட்டு ஆடாத ஆட்டம் ஆடிட்டேன் சரண்யா. இதோடைய விளைவு என்னென்னா, இப்போ நான் பேச்சு வந்து இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு பேச்சே இல்லாமல், அந்த எப்படி அந்த மூக்குப்பிடி சித்தர் இருந்தார், அது நான் சித்தர்லாம் கிடையாது, நான் வந்து சொக்கர், அவ்வளோதான். அது போல் ஒரு லைஃப்க்கு போயிடணும்னு எனக்கு ஒரு இது இருக்குது சரண்யா மனசுக்குள்ளே. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, லைஃப்பில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நிசப்தத்தை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. நான் வந்து எனக்கு நான் பொதுவாக எங்கள் வீட்டில் யாருமே சத்தமாக பேச மாட்டேன் சரண்யா. ஆனால் இப்போ எங்கள் மாமனார் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது காது பக்கத்தில் காது இருக்கும், ஆனால் கத்துறது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க வீட்டில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கேட்கும். அந்த எல்லாருக்கும் கேட்கும், ஆனால் அவங்களுக்கு ஏன் 2 வாட்டி கேட்பாங்க, கத்தியே பேசிப்பாங்க சரண்யா. அதாவது ஒரு வீடு சிறக்கணும்னா முதல்ல வந்து பேச்சு வந்து ரொம்ப சாஃப்டாக பேசணும், அதிர்ந்து பேசக்கூடாது, கத்தி பேசக்கூடாது. வந்து முதல் முக்கியமான விஷயம் சரண்யா. ரெண்டாவது விஷயம், தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மூன்றாவது விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் வேணும் சரண்யா, லா ஆஃப் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, இருக்கிறபடி ஏற்றுக்கிறது. நாலாவது வந்து நம்ம தொட்டு பிடிக்கிற இடத்துல இருக்கிறதுனால எல்லாம் தொட்டு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. தொட முடியாத உயரத்துக்கு போகணுன்றது வந்து ஒரு எல்லாருமே ஒரு இலக்காக வச்சுங்க. அப்போ வந்து நம்மளை ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி போட்டவங்க கூட அது வந்து நம்ம விதையாகி அதுலேருந்து செடியாகி மரமாகி நல்லா உயரமானதுக்கப்புறம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நம்ம உயரம் இருக்கணும் சரண்யா. சும்மா வாழ்ந்தோம், அந்த சேதுராமன்கிட்ட சொன்னது தான், இருந்தோம் செத்தோம்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒரு பர்பஸ் வேணும். அந்த பர்பஸ் நோக்கி நீங்கள் போகணுன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், கடவுள் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை, பேருண்மை. நிறைய பேர் வேதாத்திரி மகரிஷிலாம் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போவானா நம்ம வீட்டிலேருந்தே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சொன்னேன். அவர் ஒரு பெரிய ஞானி, அதெல்லாம் டவுட்டே இல்லை. அவர் பார்வையில், அதாவது ஒரு யானையை கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நம்ம 10 தொட்டு பார்த்தோன்னா 10 விதமாக தெரியும் இல்லையா, அவர் அதை மாதிரி பார்த்து சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பது பேருண்மை. கோயிலுக்கு போனால் தான் அதோட உணர்வு. அந்த மந்திரங்களோ அந்த பிராமணர்களோ இல்லை நான் பிராமணர்களோ பூஜை பண்ணுறதுல எனக்கு வந்து பெரிய இது கிடையாது சரிங்களா. ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சில கோயில்களுக்கு பரம கல்யாணி இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது, சொரிமுத்து ஐயனார் இருக்குது, மதுரை மீனாட்சி இருக்குது. அதுபோல் ஒரு சூசன் கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக திரும்ப நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்க எதுவுமே இல்லை அப்படின்ற இடத்துல நின்று கண்ணிலேருந்து அப்படியே தாரையாக தண்ணி கொட்டும் சரண்யா. அது என் அம்மா மேலே சத்தியமாக வந்து ஆண்டாள் மேலே, ஏன்னா உண்மைக்கு தானே சத்தியம் பண்ண வேண்டியிருக்கு, ஆண்டாள் மேலே சத்தியமாக சொல்கிறது, ஆண்டாளை எப்போது பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி கொட்டும் சரண்யா. அது அந்த ஃபீல் வந்து வேறு எந்த கோயிலுமே எனக்கு பெருசாக இருந்ததில்லை. பழனி ஒரு நெக்ஸ்ட்டு சொல்லலாம். அப்போ உங்களுக்கும் அது போல் ஒரு இறையை வந்து ஒரு கடவுளை கனெக்ட் பண்ணிங்க. அது சொக்கலிங்கமோ ராமசாமியோ சுப்பிரமணியோ சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு அது புரியும். அது வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கூடிய மானசாமியாக இருக்கலாம், இல்லை வந்து பாடிகார்டு முனீஸ்வராக இருக்கலாம் தருமபுரியில், அது செங்கலை கும்பிட்றதா இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம். அந்த இடத்துல நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும்போது பெரிய மாற்றம் வரும் சரண்யா. நீங்கள் வந்து யாருமே வந்து விரோதிக்காதீங்க, யாருக்கூடையும் சண்டை போடாதீங்க, யதார்த்தமாக இருங்க. இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் யதார்த்தமாக மாறணும்னா ஒரு சாமியை நல்லபடியாக பிடிச்சிங்க. அந்த வகையில் எனக்கு பிடிச்ச ஆண்டாள் உங்களுக்கும் பிடிக்கணும். பிடித்தா வந்து உங்கள் லைஃபோட மீனிங் புரியும். நான் ஆண்டாள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாத்துறாங்க சரி. அந்த அங்கே கூடியெல்லாம் ஆண்டாளுக்கு பால் இல்லை, பருப்பு இல்லை, நெருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது, ஆண்டாள்லாம் பெரிய கோடீஸ்வர சாமி, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுபோல் விஷயத்துக்குள்ள நம்ம சப்போர்ட் பண்ணாமல் ஆண்டாள் பேரால் எப்படி நாங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பேரைன்னு துவங்கி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறோமோ,
நீங்களும் ஆண்டாள் பேரை நீங்கள் தனியாக வந்து பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இல்லை, யார் கூட வேணால் பண்ணுங்கள். ஆண்டாளை ஒரு ரோல் மாடலாக வச்சுங்க. தமிழ்நாட்டில் ஆக சிறந்த ஒரு 10 கோயில் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சாய்ஸ் வந்து ஆண்டாள், வடிவுடையம்மன், திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர், திருவண்ணாமலை, சதுரகிரி, அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் அப்படின்னு நான் சொல்லலாம். அதில் வந்து நம்பர் 1 என்னுடைய ஃபேவரட் ஆல்வேஸ் வந்து ஆண்டாள் தான். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஆண்டாள் கோயிலுக்கு போங்க, ஆண்டாளை தரிசனம் பண்ணுங்கள், ஆண்டாளை ரோல் மாடலாக வச்சுங்க. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழனிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலேயே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். பாரத் மாதா கி ஜெய், नरेंद्र मोदी के जय, अमित शाह के जय, गवर्नर के जय, गवर्नर वारणा सन्या तमिழிசை के जय. நன்றி சார், அற்புதம் சார். அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கேட்கும் போதே ஆண்டாள் வேறு நீங்க வேற நாங்க பாக்கல சார். ரெண்டுமே ஒன்றாக தான் எங்க கண்கள் முன்னாடி தெரியுது சார். ஆண்டாளும் ஒன்று, எங்க ஆண்டாள் சாரும் ஒன்று. அப்படிதான் சார் தோணுது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அறிவு பூசணிக்கா திருக்கோயிலெல்லாம் நான் பார்க்கல, நான் உங்களையும் அறிவு பூசணிக்கா தான் நான் பார்க்குறேன். ஆப்பு திருக்கோவிந்தன். நன்றி சரண்யா, நன்றி, ரொம்ப நன்றி சரண்யா. நன்றி சார், மிக்க நன்றி சார். இந்த 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில